गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वागमदीमहे ऋणीमहे च तत्राद्यो दम्पती जगतांपति केशवार्य कृपापात्रं द्विषमादिगुणार्णवं श्रीषटार्यदीशानं देशिकेन्द्रमहं भजे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगत स्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विबोधिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरच्च महदात्भयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् अभिदितविषयान्तरशकारे उपनिषदामुपगानमात्रभोगः अभिषगुणवसात्तदेकशेषी மதுரகவிஹிருதயே மமாவிரஸ்து வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் வேரங்கள் வாழ்வாமென்றேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் உயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கன்பையே அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி அன்னக்கால் அன்னைக்கமதூரும் என்னாவுக்கே கண்ணன்களினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே நாரணனெம்மான் வாரணங்காலன் வாரணன் தொலைத்த காரணந்தானே தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே ஆழ்வாழாழ் நீர் கோழ்வாய் அரவணையான் தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரே நாடீர் நாடோறும் வாடாமலர் கொண்டு பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே மேயான் வேங்கடம் காயாமலர் வண்ணன் தேயார் முளையுண்ட வாயான் மாதவனே மாதவனன் என்ன ஓதவல்லீரேல் தீதொன்றுமடையா ஏதம் சாராவே சாரா ஏதங்கள் நீரார் முகில் வண்ணன் ஏராரோதுவார் ஆராரமரரே அமரர்கரியானை தமர்கட்கெளியானை அமரத் தொழுவார்கட்கு அமரா வினைகளே வினைவன் நல்லுரில் எண்ணம் முனைகள் வெறுவிப்போம் சுனை மலரிட்டு நினைமின் நெடியானே நெடியானருள் சூடும் படியான் சடகோபன் நொடியாயிரத்து நொடியாய் திருள் பேரே கண்ணன் கயலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே சத்வாசிஞ்சாமேஜுஷா பிரஜாமாயுத்தனஞ்ச ரோச்சனோ ரோச்சமான சோபமான கல்யாணः பட்டபல்லி நிவாசாய மதுரானந்தரூபிணே மகாயஜ்ஞஸ்வரூபாய श्रीनृसिंहाय मंगलम राज्यलक्ष्म्या समेताय रागद्वेष विनाशिने
மட்டபல்லி நிவாசாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம். முக்கூர் நிருசிம்மதாசேன புரோக்தம் மங்களமத்புதம். எப்படே ஸ்ரத்தயா பக்தியா சர்வ பாபைஹி பிரமுச்யதே. சிவபதியான பகவான் ஸ்ரீபூமி நீலா சமேத ஸ்ரீ யக்ஞமூர்த்தி லக்ஷ்மி நரசிம்மனுடைய பரமானுகிரக விசேஷத்தினாலேயும் மட்டப்பள்ளி மகாக்ஷேத்திரத்திலே கொலுவீற்றிருக்கும் ராஜ்யலக்ஷ்மி செஞ்சுலக்ஷ்மி நாயிகா சமேத பக்த பிரகலாத ஸ்ரீ யோகானந்த லக்ஷ்மி நரசிம்மனுடைய பரமானுகிரக விசேஷத்தினாலேயும் திருமலை மேல் கொலுவீற்றிருக்கும் திருவேங்கடமுடையான் அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய பரமதயினாலேயும் இந்த பிருந்தாவனத்திலே சஞ்சரித்த கிருஷ்ணனுடைய பரம அனுகிரகத்தினாலேயும் நம் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சத்தினாலேயும் நம் சுவாமி ஸ்ரீமத் உபய வேதாந்த முக்கூர் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மாரிய மகாதேசிகனுடைய பரமானுகிரக விசேஷத்தினாலேயும் விசேஷமான இந்த நன்னாளிலே ஏகாதசியுடன் கூடிய பூர்வாஷாடா நட்சத்திரம் என்பது மிகவும் விசேஷமான நன்னாள். ஏகாதசி என்றாலே உபவாசம் என்பது உண்டு. உபவாசம் என்பதற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள். ஒன்றும் சாப்பிடாமல் இருப்பது என்பது உபவாசம். இரண்டாவது விசேஷ அர்த்தம் என்பது உபவாசம் என்பது அருகில் இருத்தல் என்பது அர்த்தம். எதற்கு அருகில் இருத்தல் என்றால் பிரம்மத்திற்கு அருகில் இருத்தல். பகவானுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் அருகில் இருக்கக்கூடிய நாளானது ஏகாதசி என்று. மற்ற நாட்கள் இல்லாத முடியாத போயிட்டா கூட ஏகாதசி அன்றைக்காவது பகவானுக்கு அருகில் இருந்து பகவத் குணங்களை பாடுதல், பகவத் குணங்களை சொல்லுதல், பகவன் நாமாக்களை சொல்லுதல், இதுபோன்று விசேஷமாக பகவானை அனுபவித்தல் என்பது அந்த ஏகாதசி அன்றைக்கு ரொம்ப விசேஷம். அதனால்தான் பகவான் கிருஷ்ணன் சொல்லும் பொழுது சில பேர்களை தானே வணங்குகிறேன் என்று சொல்கிறான். அதில் நித்யான்னதாதா தருணாக்னிஹோத்ரி வேதாந்த விது சந்திர சகசிரதர்சி மாசோபவாச்சீச என்று நித்தியம் தன்னதானம் பண்ணக்கூடியவர்கள், நித்தியம் அக்னிஹோத்திரம் என்கிற கர்மாவை பண்ணக்கூடியவர்கள், வேதத்தை கற்க கசடர கற்று அதை நித்தியம் அத்தியனம் பண்ணக்கூடியவர்கள், சந்திர சகசிரதர்சி சதாபிஷேகம் 83 வருஷங்கள் 242 நாட்கள் நிரம்பியவர்கள், அதாவது 1000 பிறை கண்டவர்கள். அதற்கு மேலே விசேஷமாக மாசோபவாச்சீசர், மாசத்தில் ஒரு ஏகாதசியாவது உபவாசம் இருப்பவர்களை. உபவாசம் என்பது இந்த இடத்துல கிருஷ்ணன் சொல்லக்கூடியது இரண்டு அர்த்தத்திலையும் சொல்கிறான். ஒன்று, அந்த ஒரு மாசத்தில் வரக்கூடிய அந்த சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாமல் இருத்தல் என்பது ஒன்று உபவாசமாக. இன்னொன்று, பகவானுக்கு அருகில் அன்றைக்கு ஒரு நாளாவது பகவானுடைய விஷயத்திலே ஈடுபட வேண்டும், பகவத் தியானத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த ஏகாதசியை விசேஷமாக சொல்லி, அப்படி விசேஷமாக அதை அனுஷ்டிக்கக்கூடியவர்களை நானே வணங்குகிறேன் என்று பகவான் அவர்களை பாகவதோத்தமர்கள் என்று கொண்டாடுகிறான். பாகவதோத்தமர்கள்னு நாம் சொல்லிட்டு இருக்கோமே, யார் பாகவதோத்தமர்கள் என்றால் பகவானை அனவரதம் நினைக்கக்கூடியவர்கள், அவர்கள் பாகவதோத்தமர்கள். அப்பேற்பட்ட பாகவதோத்தமர்களை நான் வணங்குகிறேன் என்று பகவானுடைய வாக்கு. அப்பேற்பட்ட பாகவதோத்தமருடைய நட்சத்திரம் இன்றைக்கு சுவாமி உபய வேதாந்த முக்கூர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாரிய மகாதேசிகருடைய ஜன்ம நட்சத்திரமானது பூர்வாஷாடா நட்சத்திரம். அவர் பகவானை அனவரதம் யஜ்யத்தின் மூலமாகவும் தன்னுடைய பிரவச்சனங்கள் மூலமாகவும் திருவாராதனத்தின் மூலமாகவும் அனவரதம் பகவானை ஆராதித்த பாகவதர். அவருடைய நட்சத்திரத்தில் என்று அவர் மூலமாக நாம் பகவானை சேவித்தால், அவரை சேவித்து அவருக்கு மேல் ஆச்சாரியனான அழகிய சிங்கரையும் அதற்கு மேல் நம்மாழ்வாரையும் சேவித்து பகவானை சேவிப்பதனால என்ன லாபம் என்றால், பகவானுடைய அனுக்கிரகம்
உடனே நமக்கு கிடைக்கும். மீதி எத்தனையோ வழிகள், பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகங்கள் இருந்தாலும் பாகவதோத்தமரை சேவித்து பகவானை அடைவதுதான் சிறந்த வழி என்பது சத்ருக்னன் காட்டிய வழி. கச்சதா மாதுல குலம் பரதேன ததானகா சத்ருக்னோ நித்தியசத்ருக்னா நீதா பிரீத்தி புரஸ்கிருதகான்னு அயோத்தியா காண்டத்தில் முதல் ஸ்லோகமே இது. இந்த ஸ்லோகத்துக்கே 10 நாள் சுவாமி உபன்யாசம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரே ஸ்லோகத்துக்கு 10 நாள் உபன்யாசம் நடந்திருக்கு. ஏன்னா இந்த ஸ்லோகத்தை தாண்டி யாராலையும் போக முடியாது, அவ்வளோ விசேஷமான ஸ்லோகம் இது. மதுரகவியாழ்வார் அப்புறம் அதற்கு மதுரகவியாழ்வாருக்கு முன்னாடி அந்த பாகவத பிரதிபத்தி என்பதை காண்பித்தவன் சத்ருக்னன். அவனுடைய மாமாவாத்துக்கு பரதன் கிளம்பி போகச்சே அவனுக்கும் இவனுக்கும் அடுத்தடுத்த நட்சத்திரம். அவனுக்கு நாள் எல்லாம் பார்த்தா, சத்ருக்னனுக்கு பார்த்தவா கிடையாது. அப்பொழுது சத்ருக்னன் அவர் கூடயே கிளம்பின போது கேட்டால், உனக்கு அவ்வளோ நன்னாலே நாள், பரதனுக்குன்னு தானே நாள் பார்த்துருக்கு அப்படின்ன பொழுது சத்ருகன் சொல்கிறான், சத்ருக்னன் பரதனோட அவனுடைய பொட்டி போகிறது, அவனுடைய அங்கவஸ்திரம் போகிறது, வாழ் போகிறது, இதற்கெல்லாம் நீங்கள் நாள் பார்த்தீங்களா? அது போன்றவன் தான் நான். பரதனுடைய கைங்கரியத்திற்காகவே பிறந்தவன். சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னன் என்றால் இந்திரியங்களை ஜெயித்தவன் என்று அர்த்தம். நித்திய சத்ருக்னஹா என்று நித்தியமே அவன் இந்திரியங்களை ஜெயித்தான். எப்படி ஜெயித்தான் என்றால், ராமனை ஏறையிட்டு பார்க்க மாட்டானான். ராமனை ஏறையிட்டு சத்ருகனன் ஒரு நாளும் பார்க்க மாட்டான். பரதனோடு கிளம்பின போது ராமன் இடத்துல சொல்லக்கூட இல்லை. ராமனை நேர பார்த்து ராமன்கிட்ட அண்ணா நான் போயிட்டு வரேன்னு பரதன் கிட்ட கிளம்ப வச்சே ராமனின் இடத்துல சத்ருகன் சொன்னதா கிடையாது. ஏன் அப்படின்னா, ராமன் பகவான் தான். அவனை போய் பார்த்தால் அவனுடைய ஸ்வரூபம் கண்களை ஈர்த்து விடுமானதுனால தன்னுடைய இந்திரியத்திற்கு, அந்த பாகவத கைங்கரியத்திற்கு இடையூறு வந்துடும் ராமனா போய் பார்த்தா என்பதற்காகவே ராமனை கூட பார்க்காமல் பரதனோட கிளம்பினவன். அந்த பாகவத பிரதிபத்தி, பாகவத கைங்கரியத்திலேயே இருந்தவன். அதனால பரதன் போனான் என்று தான் சொல்வாளே, மறுபடியும் சத்ருகனன் போனான்னு சொன்னதா கிடையாது. கூடவே சத்ருகனனும் எப்பொழுதும் கூடவே அவன் பொட்டி எப்படி போகிறதோ அது போன்று இவனும் கூட போனான் என்பதுதான் ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானமானதுனால அதுபோன்று பாகவத பிரதிபத்தியை காண்பித்தவர் மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரிடம். அதனால்தான் நம்மாழ்வார் அந்த பகவான் இருக்கானே அவனை நீ சேவிக்கலையா என்று ஆச்சாரியர்கள் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணிச்சு சொல்வார். நீர் சேவிக்கிறதுனால அவரை சேவிக்கிறேன், எமக்கு நீர்தான். அந்த கண்ணன் அந்த கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் என்னப்பனில் இருக்கட்டும். ஆனால் நன்னித்தன் குருகோர் நம்பி என்றக்கால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கு. அவர் ஆச்சாரியனை நினைச்சா அன்னைக்கும் என்னைக்கா இருந்தாலும் என்னென்னைக்கு நினச்சிக்கிறனோ, எப்பப்பெல்லாம் நினச்சிக்கிறனோ அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கு என்று பாடியவர் அவர். அதனால தான் மதுரகவி காட்டிய வழியானது பரதன் காட்டிய வழியானதுனால பாகவதோத்தமரை சரணடைந்து பகவானை அடைவது என்பது விசேஷம். அவ்வாறாக அந்த போன்று பாகவதோத்தமர் இந்த யுகத்திலே நமக்கு ஸ்ரீமான் உபயவேதாந்த முக்கூஷி லக்ஷ்மி நரசிம்மாரிய மகாதேசிகனுடைய அவருடைய பூர்வாஷாடா நட்சத்திரத்தில் அந்த திருமஞ்சனம் என்பது எதற்காக ஏற்பாடு என்றால், அவருக்கு நாம் சிஷ்ரூஷை கைங்கரியம் பண்ணுவதன் மூலம் பகவானுடைய அனுகிரகத்தை சுலபமாக சம்பாதித்துக்கலாம் என்பதுதான் இதில் தாத்பரியம். அப்பேற்பட்ட அந்த பூர்வாஷாடா நட்சத்திரத்திற்கே என்ன விசேஷம் என்றால், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு விசேஷம், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு ஒவ்வொருத்தர் அதிபதி. அந்த நட்சத்திரேஷ்டி என்று சொல்லப்படக்கூடிய பிரகரணத்தில் வேத பாகத்தில் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அதிபதியானவர் ஒரு யஜ்யம் பண்றார். அந்த யஜ்யத்தினால அவர் என்ன கோரிக்கை என்பால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகள் யஜ்யத்தில், அந்த கோரிக்கைகளை அவர்கள் அடைகிறார்கள் என்பது இந்த இடத்துல நட்சத்திரேஷ்டி என்கிற வேதபாகமானது சொல்கிறது. அந்த நட்சத்திரேஷ்டியில் வரக்கூடிய போது இந்த பூர்வாஷாடா நட்சத்திரம் வரும்போது, பூர்வாஷாடா நட்சத்திரத்திற்கான அதிபதியானவர் சமுத்திரம், தீர்த்தம். சமுத்திரமானது அதிபதியாக இருக்கிறது. அப்பொழுது தீர்த்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யஜ்யம் பண்ணின. என்ன யஜ்யம் என்றால், தீர்த்தங்கள் எல்லாம் தாமும் சமுத்திரம் போல விளங்க வேண்டும். தாங்களையும் சமுத்திரம் என்பது பெரியது, சமுத்திரத்தை எல்லாரும் பெருசாக கொண்டாடுறோம். அதுபோன்று தீர்த்தங்கள் எல்லாவற்றிற்கும் தாங்கள் சமுத்திரத்தை போன்று பெரிய பெயர் இருக்க வேண்டும், தங்களை கொண்டாட வேண்டும் என்ற ஆசையினால் பண்ணக்கூடிய யஜ்யத்தில்
அப்பொழுது அந்த யஜ்யத்தின் பலனாக எல்லா தீர்த்தமுமே சமுத்திரத்தில் போய் கலந்துடும். அவ்வாறு கலப்பதனால என்ன ஆகுது? தீர்த்தங்கள் எல்லாம் சமுத்திரமாக, அந்த தீர்த்தமானது அந்த ஆச்சாரியனுடைய திருவடியை அடைகிறதுனால சாதாரண தீர்த்தமாக இருந்தாலும் சமுத்திரமாக பெயர் பெற்று விளங்குகிறது என்பது அந்த நட்சத்திரேஷ்டியினுடைய அவருடைய நட்சத்திரத்திற்கே இருக்கக்கூடிய தாத்பரியம். அதனால் அவருடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் நாம் தீர்த்தம் போன்றவர்கள் சமுத்திரமான அவரை இன்றைக்கு தியானிப்பதன் மூலம் அவரை நாம் அடைகிறோம். அவரை அடைவதன் மூலம் பகவானை அடைகிறோம் என்பதுதான் இந்த இடத்துல தேறிய பொருள். சாரம் என்று பெயர்தற்கு சாரத்திற்கெல்லாம் சாரமானது தீர்த்தம் போன்ற நாம் அவரை அடைவதற்கு ஒரே வழி அந்த அவருடைய நாட்களை, அதாவது அந்த திருநட்சத்திர நாளன்று விசேஷமாக இது போன்று திருமஞ்சனம் அதை செய்வித்து அதை கண்டு பகவானை ஆராதிப்பதன் மூலம் பகவத் கட்டாட்சம் நமக்கு, ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சமும் பகவத் கட்டாட்சமும் நமக்கு உடனே கிடைக்கிறது என்பது முக்கியம் இந்த இடத்துல. இப்போ பாருங்கோ, வர 5ஆம் தேதி அன்று இந்த மாசி மாதத்திலேயே ஒரு விசேஷமான நாள் வருகிறது. மார்ச் மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கு ரோகிணி நட்சத்திரத்துடன் அஷ்டமியுடன், சப்தமியுடனும் அஷ்டமியுடனும் கூடிய ரோகிணி நட்சத்திரம். அன்றைக்கு 2 திதியும் உண்டு, சப்தமியும் உண்டு, அன்றைக்கு அஷ்டமியும் உண்டு. அன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம். இந்த மாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு மாதமுமே ரோகிணி நட்சத்திரம் என்பது மிகவும் விசேஷம். சில நட்சத்திரங்களுக்கு எதுவுமே பார்க்க வேணாம், சுவாதி நட்சத்திரம் என்றாலும் ரோகிணி நட்சத்திரம் என்றாலும் அன்னைக்கு என்ன நாள், அன்னைக்கு யோகம் என்ன எப்படி இருக்குன்றதை பார்க்க வேணாம். இந்த நட்சத்திரங்கள்லாம் விசேஷமான நட்சத்திரங்கள். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவன் கிருஷ்ணன். அந்த ரோகிணி நட்சத்திரத்துடன் சேர்ந்து அஷ்டமியுடன் சேர்ந்து ரோகிணி நட்சத்திரம் வந்தாலே அதற்கு ஜெயந்தி என்று பெயர். மீதி அதற்கப்புறம் தான் மீதி எல்லா ஜெயந்திகளும். என்றைக்கு அஷ்டமியுடன் ரோகிணி சேருகிறதோ அந்த நாளுக்கு ஜெயந்தி என்று பெயர். ஒவ்வொரு வருஷமும் அப்படி வரும் என்று சொல்ல முடியாது, ஒவ்வொரு சமயத்தில் திதிகள் மாறிண்டே இருக்கும். இந்த வருடம் அந்த ஜெயந்தி ஆனது மார்ச் 5ஆம் தேதி அன்றைக்கு வருகிறது. அது ஒரு விசேஷம். இன்னொரு முக்கியமான விசேஷம், இந்த மாசி மாத ரோகிணியில் 15-20 வருடங்களுக்கு முன்பாக சுவாமி பிருந்தாவன யஜ்யத்திற்கு முன்பாக அந்த பிருந்தாவனத்தில் இடம் பார்க்க போகும்பொழுது, பிருந்தாவன யஜ்யம் நடக்க போகிறது. அது 1994ஆம் வருஷம் நடந்தது. அதற்கு முன்பாக சுவாமி அந்த இடத்துல இடம் பார்க்கறதுக்கோசரம் போனார். மாசி மாதத்தில் தான் கிளம்பி போனார். போன பொழுது இதே மாசி ரோகிணி சமயத்தில் அங்கே போன பொழுது பகவான் மட்டபல்லிநாதன் அவர் மீது ஆவிர்பவித்து 8 நாட்கள் அந்த ரோகிணி பர்யந்தம், அந்த மாசி ரோகிணி பர்யந்தம் 8 நாட்கள் மட்டபல்லிநாதன் சுவாமியினுடைய சரீரத்திலேயே இருந்து 8 நாட்கள் எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருக்க. அந்த சமயத்தில் அதுபோன்ற ஆவிர்வாகம் ஆகும் என்பதை யாரும் எதிர்பார்க்காததுனால கையில் எதையும் எடுத்துட்டு போல, அதனால் எதையும் ரெக்கார்டும் பண்ணலை. அதற்கப்புறம் சுவாமி அதை ஸ்ரீமான் சாரநாதன் என்கிறவர் அவர் எழுதி அதை சுவாமியிடம் காண்பித்த பொழுது இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் பகவான் சொல்லியிருக்கிறான், பவிஷ்யத்தில் வரப்போகிற விஷயங்களையும் சொல்லியிருக்கிறான் என்று, எல்லா பவிஷ்யத்துலன்னு இன்னும் வருங்காலத்தில் வரக்கூடிய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறான் என்று அந்த எழுதின நோட்புக்கை அனுகிரகித்தாயிற்று. அதற்கப்புறம் அந்த நோட்புக்கும் தொலைஞ்சு போயிட்டு கிடைக்கல. அது பகவானே அதை யாருக்கும் கிடைக்காமல் மறைத்து விட்டான். ஆனால் அதில் சொல்லப்பட்ட விஷயம் முக்கியமானது, தேர்ந்த பொருள். அதில் என்ன வேணாலும் பவிஷ்யத்தில் சொல்லியிருக்கட்டுமே, தேர்ந்த பொருள் என்னென்ன, மாசி ரோகிணி என்பது விசேஷம். அதுதான் ரொம்ப முக்கியம். மாசி ரோகிணி அன்றைக்கு பகவான் அந்த ரிசும்மன் மட்டவல்லிநாதன் அந்த பிருந்தாவன க்ஷேத்திரத்தில் சுவாமியினுடைய மீது ஆவிர்பவித்து உத்தம விஷயங்கள் சொல்லியிருக்கிறான் என்றால் அந்த நாடினுடைய சிறப்பை பார்க்கணும். மாசி ரோகிணி அன்றைக்கு அவனே தேர்ந்தெடுத்து ஆவிர்பவித்து அன்றைக்கு பேசியிருக்கான், எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கான் என்பது. அந்த மாசி ரோகிணியில்தான் அதற்கப்புறம் அதே மாசி ரோகிணி அந்த சமயத்தில் பகவானுக்கு தாகம் ஏற்பட்டு ஒரு பானகம் கேட்டான் சுவாமி மீது ஆவிர்பவித்த போது. அப்பொழுது இவர்கள் எல்லோரும் கல்கண்டு பானகம் வேண்டும் என்று கேட்டபொழுது பகவான்
அந்த பிருந்தாவன க்ஷேத்திரத்திலேயே வெளியில் போய் எல்லாரும் கடகடன் கல்கண்டு பெரிய பெரிய கட்டி கல்கண்டை வாங்கிட்டு வந்து பகவானுக்கு கரைச்சி அவருக்கும் நிவேதனம் பண்ணிட்டு பகவான் அதை வாங்கி சாப்பிட்டான். அதை சுவாமி உள்ளே இருந்து பகவான் அந்த கல்கண்டு பானகத்தை வாங்கி சாப்பிட்டு அதற்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தா அந்த தீர்த்தத்தை கல்கண்டு பானகத்தை பகவான் சாப்பிட்டது சேஷத்தை அதை தீர்த்த பிரசாதமாக எல்லாரும் கொடுத்த போது எல்லாரும் சாப்பிட்டோன்னே எல்லாரும் கீழே துப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அது அன்றைக்கு கல்கண்டு பானகம் இல்லை, அது உப்பு பானகம். இவா வெளியில் போனவா எல்லாரும் போய் அந்த கட்டி கல்கண்டுன்னு நினச்சிட்டு அந்த வெளியில் இருக்கிறது கட்டி கட்டியாக உப்பு அந்த ஊரில் அதை வாங்கி வந்து கரைச்சி பகவானுக்கு கொடுத்துட்டா இது உப்பை வந்து பகவானுக்கு கொடுத்துட்டமேன்னு ஒரு வருத்தம். ஏன்னா பகவான் வாங்கி அதை ஸ்வீகரித்து சாப்பிட்டாச்சு, உப்பை கொடுத்துட்டோமேனு ஒரு வருத்தம். ரெண்டாவது சரி அதை வச்சுட்டுருக்கலாமோ அதை கீழையும் கொட்டிட்டா. எல்லாத்தையும் கொட்டினதுக்கப்புறம் மறுபடியும் பகவான் பேசிச்சு, ரிசும்மன் பேசிச்சு சொல்கிறான், அதை ஏன் கொட்டினீங்கோ? உங்களுக்கு கல்கண்டு கண்ணுக்கு தெரியாத உப்பு கைக்கு வரணும்னு மறைத்தவனே நான் தான். இது அன்றைக்கு நான் ஊருக்கு போன போது கோபஸ்திரீகளுடைய கண்ணீர், இது அதை இன்றைக்கு நான் விரும்பி நான் சாப்பிட்றேன். அதனால் கோபஸ்திரீகளுடைய மேலே பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு எவ்வளோ பிரேமை என்பது, அந்த ஆச்சாரியர்கள் மேலே எவ்வளோ பிரேமை என்பது இந்த விஷயத்தில் அவர்களுடைய கண்ணீர், அன்றைய கண்ணீர் இந்த உப்பு தண்ணீரானது. அதனால் மாசி ரோகிணி அன்றைக்கு உப்பு தீர்த்தத்தில் பானகம் பகவானுக்கு இன்றைக்கும் நம்முடைய சன்னதியில் உண்டு, அது வழக்கம் உண்டு. உப்பு ஜலத்தில் தான் அன்றைக்கி வந்து பானகம் அன்றைக்கு கரைத்து கொடுக்கப்படுகிறது. அதுபோன்று விசேஷமான நாள் அது. அதே மாசி ரோகிணி சமயத்தில் தான் ஆழ்வார் திருநகரியில் 24,000 ஆவர்த்தி அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு பாராயணம் விசேஷமாக நடந்து முடிந்தது. அந்த மாசி ரோகிணி சமயத்தில் தான் அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். விசேஷமாக அந்த இடத்துல நடத்தி கொண்டான் ஆழ்வார் திருநகரியிலேயே நடந்தது. இது போன்று எவ்வளவோ விசேஷங்கள் அந்த மாசி ரோகிணி என்று. இந்த சமயம் மாசி ரோகிணி அப்பொழுது பகவான் மட்டபள்ளிநாதனுடைய ஆக்ஞை, நம் சுவாமியினுடைய ஆக்ஞையாக 3 நாட்கள், இத்தனை நாள் மாசி ரோகிணி பல இடங்களில் பகவான் அந்த மாதத்தில் அங்கே மட்டப்பள்ளியில் இருப்பார்னு சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் தயாசதக ஜபம் நடந்துட்டுருக்கும், அந்த மாதிரி எதுவும் இருக்கும். இந்த வருஷம் அது போன்று எதுவும் இல்லாமல் மாசி அப்போ முன்னாடியே பகவத் ஆகி இந்த மாசி ரோகிணி சமயத்தில் 3 நாட்கள் மட்டப்பள்ளியில் இருந்து ஜபம் கலசார ஆவாகனம் பண்ணி 108 பித்தளை கலசங்களும் 10 வெள்ளி கலசங்களும் ஆவாகனம் பண்ணி அதற்கப்புறம் முதல் நாள் பானகாராதனம், 2 நாள் ஜபமாக அதை பண்ணி அன்றைக்கு மாசி ரோகிணி அன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய 108 பசுக்கள், நம்முடைய யஜ்ஞவாட்டிகையில் பசு கோ சம்ரக்ஷணம் நடைபெறுகிறது. அந்த இடத்துல 108 பசுக்கள், அந்த பசுக்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஆராதனம் பண்ணணும். அன்றைக்கி கோ பூஜை என்பது நடக்கும் என்று. அன்றைக்கு அந்த தீர்த்தத்தினால பகவானுக்கு அபிஷேகம் திருமஞ்சனமாகி அந்த தீர்த்தமானது அவபிருதமாக அந்த பசுக்கள் எல்லாவற்றிற்கும் புரோக்ஷணம் செய்யப்பட்டு வரக்கூடிய ஜனங்கள் எல்லோருக்குமே அந்த தீர்த்த பிரசாதம் புரோக்ஷிக்கப்பட்டு வழங்கப்படும் என்பது, வழங்க வேண்டும் என்பது நம் சுவாமியினுடைய ஆக்ஞை, மட்டவல்லிநாதனுடைய ஆக்ஞை. இந்த 2 நாளில் கலசத்தில் என்ன பிரதிஷ்டை அப்படின்னு கேட்டால், மட்டப்பள்ளி மங்களாஷ்டகம் 1008 ஆவர்த்தி, கண்ணன் கயலினைகள் 1008 ஆவர்த்தி. இது இதில் யஜ்ய மந்திரம் என்பது சுவாமியினுடைய யஜ்ய மந்திரம். யஜ்யத்தில் அவர் அனுசந்தித்த மந்திரம். அந்த மந்திரத்தின் நடுவில் அக்ஷரமாலை என்று 32 அக்ஷரங்கள், நிசும்மனுடைய அக்ஷரங்கள். அந்த 32 அக்ஷரங்கள், ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் இவ்வளோ ஆவர்த்தி என்பது கணக்கு. அதுபோன்று மொத்தம் 5 ஆவர்த்திகள் இந்த யஜ்ய மந்திர பிரகரணமானது அந்த இடத்துல நடக்கும். அந்த 5 ஆவர்த்திகளிலே 1008 ஆவர்த்தி மட்டப்பள்ளி மங்களாஷ்டகமும் 1008 ஆவர்த்தி கண்ணன் கயலினைகளும் இந்த இடத்துல அனுசந்தானம் பண்ணணும். அந்த மாசி ரோகிணி அன்றைக்கு பண்ணணும். அன்றைக்கு அந்த கோபூஜை நடக்கணும் என்பது பகவானுடைய ஆக்ஞை, சுவாமியினுடைய பிரத்யேக ஆக்ஞை. இது எதனால் இப்படி ஆக்ஞாபிக்கிறார் அப்படின்னா, இப்போ மட்டப்பள்ளி மங்களாஷ்டகம் என்பது நம் சுவாமி மீது ஆவிர்பவித்து பகவானே சொன்ன விஷயம். அது மட்டப்பள்ளி மங்களாஷ்டகம் என்பது அந்த பகவான் சுவாமியின் மூலமாக தன்னை பற்றி வெளியிட்ட விஷயம். அந்த மட்டப்பள்ளி மங்களாஷ்டகத்தில் 8 ஸ்லோகங்கள், பலஸ்ருதி ஒன்றுடன் சேர்ந்து 9.
இந்த 8 ஸ்லோகங்களை சொல்பவர்களுக்கு என்ன பலன் என்று சொல்ல முடியாது. இதை திருப்பி திருப்பி சொல்வதனால அதற்கு ஏற்படக்கூடிய பலன் என்பது எல்லோரும் அதை அனுபவித்து பார்க்கும்பொழுது தான் தெரியும். அதனால் அந்த மட்டபள்ளி மங்களாஷ்டகத்தை திருப்பி திருப்பி சொல்லுங்கோ அப்படின்ற. அதற்கு முன்பாக ஆச்சாரியர் கோஷ்டியிலும் முதலாக இருக்கக்கூடிய, ஆழ்வார்கள் கோஷ்டியிலேயும் முதலாவதாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய சந்தோஷம், கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டதோ அந்த சந்தோஷத்தை மொத்தத்தையும் ஒரு மனிதராக வடிவமைத்தால் அதுதான் நம்மாழ்வார். நம்மாழ்வார் கிருஷ்ணனுடைய சந்தோஷம், கிருஷ்ணனுடைய சந்தோஷத்தினுடைய வடிவு. அப்படிப்பட்ட நம்மாழ்வார் எல்லா 10களும் ஆயிடுத்து. கடைசி 10 இது. கடைசி 10ல் 5வது. இந்த 5வது இவர் கிளம்பி போயிட்டே இருக்கார். இவருக்கு பகவானுடைய கிளம்பி மோட்சத்துக்கு கிளம்பிட்டார். கிளம்பி இன்னும் அடுத்த இதில் சொல்லி, இந்த கடைசி 10ல் அதுதான் சொல்லிட்டு இருக்கார் மோட்சத்தை பற்றி. கிளம்பினவர் ஜடால்னு அவருக்கு அந்த கிளம்புற சமயத்தில், அந்த மோட்சத்துக்கு போகிற சமயத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணணும். உபதேசம் யாருக்கு பண்ணணும்? இத்தனை நாள் சொன்னதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள், ஏகமாக பெரிய விஷயங்கள், வாயில் நுழைய முடியாத பதங்கள், இது போன்று இருக்குது. இதில் பகவான் எளிமையானவன். அந்த எளிமையான பகவானை எளிமையானவர்களும் ஆராதிக்கலாம் என்பதை சொல்லணும்னு ஆசை இருக்கு. யார் எளிமையானவர்கள் அப்படின்னா, இப்போ நித்தியப்படி எவ்வளவோ கர்மானுஷ்டானங்கள், நித்தியப்படி திரயசாரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அஷ்டாட்சர மந்திர ஜபம், துவய மந்திரங்கள், அதற்கு மேலே ஒரு படி மேலே போய் அந்த சரமஸ்லோகம், இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொல்லணும்னா இதுக்கெல்லாம் சுச்சி வேணும், இதுக்கெல்லாம் அங்கன்யாச கரன்யாசங்கள் வேணும், இதற்கு ஆச்சாரிய உபதேசம் வேணும். அதற்கு மேலே எல்லாவற்றிற்கும் மேலாக அனுஷ்டானங்கள் இருந்தால் தான் அதை சொல்லக்கூடிய அந்த மந்திரமானது அந்த அனுஷ்டானத்துடன் சேர்ந்து பலனளிக்கக்கூடியதாக இருப்பதாக இருக்கும் என்பது. அதனால் இப்போ பாருங்க, எவ்வளவோ வித்வத் இருக்கலாம், எவ்வளவோ மீதி காரியங்கள் எல்லாம் பண்ணலாம். அனுஷ்டானம் இல்லாத ஒரு வித்வத்தானதோ இல்லை அனுஷ்டானம் இல்லாமல் ஒரு பக்தியானதோ அந்த இடத்துல சிறக்காது. திருக்குடந்தை சுவாமி ஆச்சாரியன் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கச்சே அவர் 2 உதாரணம் சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்லி, இப்போ பசுமாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பசுமாடுடைய வாலானது அதற்கு எவ்வளோ விதத்தில் உபயோகப்படுறது. அது எதை மறைக்கணுமோ மறைக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அதனால் அது கொசுவோ ஈயோ மேலே வந்து உட்கார்ந்தா அது எல்லாத்தையும் வந்து அந்த வாலாலேயே அதை நீக்குகிறது. தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அந்த வாலாலேயே அதை தொலைத்து விடுகிறது. இதே ஒரு நாயானது இருக்குது பாருங்கோ, அதோட வால் எப்போவும் மேலே நின்றுட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு 2 விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஒன்று எதை மறைக்கணுமோ அதை மறைக்கிறதும் இல்லை, கொசு ஓட்டுறதுக்கு கூட அது பயன்பட மாட்டேன்றது. அந்த வாலானது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வால் இருக்குது. அப்படி பிரயோஜனம் இல்லாத ஒரு சிருஷ்டி அப்படின்னு சொன்னார். இதை அந்த காலத்தில் அவருடைய உபன்யாசத்திலேயே ஒருத்தர் எழுந்து சுவாமி தேவர் ஏற்கனவே உபன்யாசத்தில் பகவத் சிருஷ்டியில் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது என்று சொல்லிட்டு, இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு நாயானது ஒரு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அதனுடைய வால் சிருஷ்டி இருக்குதுன்னு சொன்னால் பகவானுடைய சிருஷ்டிக்கு இந்த இடத்துல ஒரு களங்கம் வந்துடுமே, பகவானுடைய சிருஷ்டிக்கு ஒரு தோஷம் சொன்னதாக ஆகுமே அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஒரு ராஜா நித்தியம் அவனுடைய உப்பரிகையில் படுத்துட்டு இருக்கான். அவனை கொசுவானது வந்து இம்சை பண்ணுறது, கடிக்கிறது. எத்தனை நாய் விசிறினாலும் கொசு வருது. வந்த உடனே அந்த ராஜா நினச்சானா, இந்த கொசு என்னத்துக்கு, இந்த கொசுவினுடைய சிருஷ்டி என்னத்துக்கு, இதை பகவான் எதுக்கு சிருஷ்டிச்சான், இந்த அல்பமான ஒரு இதுவாக இருக்கே இது எதுக்கு சிருஷ்டியில் கொசு எதற்குன்னு ராஜா நினச்சான். அடுத்த கொஞ்ச நாள்லேயே எதிர் நாட்டு மன்னன் வந்து அவனுடன் போரிட்டு இவனுக்கு ராஜபதவி கொடுத்து, ராஜபதவி போயிட்டு அவர்கள் எல்லோரும் உள்ளே வருகிறார்கள். இவன் தன் பிராணனுக்கு பயந்துன்னு ஓடுறான். தன் பிராணனுக்கு, ஏனென்றால் அவரிடம் சிறைப்பட்டால் உடனே மரண தண்டனை ஆனதுனால தன்னுடைய பிராணனை ரட்சித்துக் கொள்வதற்காக ஓடுகிறான். காட்டில் ஓடுறான். ஓடினா ரொம்ப தூரம் ஓடி களைத்து போய் ஒரு மரத்தடியில் படுத்துட்ட உடனே அவன் ஓடி வந்த வேகத்தினால அந்த களைப்பினால தூங்கியும் போயிட்டான்.
இவனை தேடி ஒரு 10 பேர் குதிரையில் இவனை தேடிக்கொண்டு வருகிறார்கள். அந்த எவன் அந்த ராஜ்யத்தை அபகரித்தானோ அந்த ராஜாவினுடைய ஆட்கள் ஒரு 10 பேர் குதிரையில் வருகிறார்கள். அந்த சப்தமும் இவனை கேட்கல, காதில் வேலை, நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய கொசுவானது வந்து கன்னத்தை கடிக்குது. கன்னத்தை கடிச்ச உடனே ஆணு வீரிட்டு எழுந்தான். எழுந்த உடனே குதிரை உடம்படி சப்தம் கேட்கறது. உடனே ஒழிஞ்சுட்டான். அப்பொழுது அந்த கொசுவை விழுந்து செய்கிறான், பெருமாளை விழுந்து செய்கிறான். இந்த கொசு எதற்காகன்னு கேட்டனே, அந்த கொசுவானது இன்றைக்கு இல்லை என்றால் இன்றைக்கு என்னுடைய பிராணன் போயிட்டு இருக்குமே. இந்த கொசு தானே என்னை ரட்சித்தது. அதனால பகவத் சிருஷ்டியில இது எதற்கு அது எதற்கு என்று கேட்பதற்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. அவ்வாறு நாம் கேட்டால் அவைகளெல்லாம் நாம் எதற்குன்னு கேட்க ஆரம்பிக்கும் என்பது சுவாமியினுடைய வியாக்கியானம். கொசுக்கள் எல்லாம் ஒரு மாநாடு கூட்டி மனிதர்கள் எல்லாம் எதற்கு நம்ம யுத்தம் பண்ணுறாளே, மொத்தம் மிஷின் வச்சிருக்காளே அப்படின்னு கொசுக்கள் எல்லாம் கேட்கும். அதனால ஒரு பிராணியோ இந்த வர்த்தகமோ அந்த அஷ்டவித புஷ்பத்தில் சொல்கிறது முதல் புஷ்பம். பகவான் என்னென்ன புஷ்பங்கள் கேட்குறான்னு சொல்லச்சே அஹிம்சா பிரதமம் புஷ்பம் என்று ஆரம்பத்திலேயே அஹிம்சை, மற்ற பிராணிகள் ஜீவராசிகள் இடத்துல அன்புடன் இருக்க வேண்டும், அவற்றிலிருந்து உன்னை நீ ரட்சித்து கொள்ள வேண்டுமே ஒழிய அவற்றை எதற்கு என்று கேட்பதற்கான அதிகாரம் உனக்கு கிடையாது அப்படின்லாம் ஏகமாக வியாக்கியானம் சொல்லியிருக்கிறே. அப்படிப்பட்ட இந்த இடத்துல இந்த நாயினுடைய பிரயோஜனமே கிடையாது, அதனுடைய வாழ்நாள் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது என்று சொல்கிறீரே, இது எப்படி பொருந்தும் என்று கேட்டார். உடனே அவர் ரொம்ப சமத்காரமாக ரொம்ப அழகான பதில் சொன்னார். அதற்கு என்ன பதில் என்றால், இது போன்று அனுஷ்டானம் இல்லாத பாகவதர்களுக்கு அந்த நாயை உதாரணமாக சொல்கிற மொழி அதுக்கு தான் அதுக்கு பகவத் கிருஷ்டியில் பிரயோஜனம். இந்த நாயானது வால் தூக்கில் இருக்கிற இந்த நாயானது தன்னுடைய இதையும் ரட்சித்துக்க தெரியல, தன்னுடைய எதை மறைக்கணுமோ அதை மறைச்சிக்க தெரியல, கொசு ஈய ஓட்டுறதுக்கு கூட பிரயோஜனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இதை எதற்கு உபமானப்படுத்துறேன்னா அனுஷ்டானம் இல்லாமல் வித்வத் என்பது இருந்தால் அது இந்த நாய்க்கு சமானம். அது ஒன்றையும் இது பண்ணாது, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதாக காட்டி கொடுப்பதாக சுவாமியினுடைய அதற்கு உதாரணம் சொல்வதற்கே இது போருமே என்பதாக அது ஒன்றே அந்த சிருஷ்டிக்கு பலித்தமாயிற்று என்று அழகாக சாதித்தாயிற்று. அதனால் இந்த இடத்துல பாருங்க, அந்த அனுஷ்டானம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த அனுஷ்டானம் எல்லாராலையும் பண்ண முடியறது இல்லையே. எல்லாராலையும் இவ்வளோ அனுஷ்டானங்கள் இருக்கு, இதுக்கு இப்படி பண்ணணுமே அப்படி பண்ணணுமே, சுச்சியாக இருக்கணுமே அப்படி இருக்கணுமே, என்னால் இருக்க முடியலையே, இதெல்லாம் இல்லைன்னா நான் இதெல்லாம் விட்டுடுறதா, எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னச்சே தான் நம்மாழ்வார் ஆச்சாரியனானதுனால அவர் மோட்சத்துக்கு கிளம்பிட்டு இருக்க சமயத்தில் ரொம்ப எளிமையாக, பகவான் ரொம்ப எளிமையானவன், உனக்கு அனுஷ்டானம் இல்லை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கான சக்தி இல்லை உனக்கு, இல்லை சொல்ல முடியல, பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் சொல்லச்சே ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும், அதற்கு ஒவ்வொரு அக்ஷரத்தையும் பார்த்து சொல்லணும், ஸ்வரத்தை பார்த்து சொல்லணும், சந்தியை பார்த்து சொல்லணும், அதில் சந்திகள்லையோ ஸ்வரத்திலேயோ இதில் லோபங்கள் ஏற்பட்டால் அடுத்த ஜென்மா என்பது உண்டு, பிரம்மரக்ஷசாக பறக்கக்கூடிய ஜென்மாவானது ஏற்படும். அந்த பிரம்மரக்ஷசாக பறந்தது தான் திருக்குறுங்குடி மகாக்ஷேத்திரத்தில் அந்த போன்று அந்த லோபம் இருந்ததுனால பிறந்ததாக பிரம்மரக்ஷசாக பிறந்து அந்த கைசிக மகாத்மியத்தில் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பகவான் வராக புராணத்திலேயே இதை விசேஷமாக சொல்கிறான். அதுபோன்று இந்த மந்திர லோபம், கிரியா லோபம், திரவிய லோபம், இது போன்ற பல லோபங்கள் இருக்குமே மந்திரத்தில். இதை எல்லாராலையும் மந்திரங்கள் சரியாக உச்சரிக்க முடியுமா, அனுசந்திக்க முடியுமா, இல்லை அந்த மந்திர உச்சாரணத்தின் போது அந்த மந்திரத்திற்குள்ளான உள்ளீடான தேவதை மேலே நல்ல நிறைந்த பக்தி இருக்க வேண்டும், அந்த மந்திரத்தை சொன்னவர் யாரோ அவர் மேலே பக்தி இருக்கணும், அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னவோ அந்த விஷயத்திலேயும் பக்தி இருக்க வேண்டும். இது எல்லாம் சேர்ந்தாதான் மந்திர சித்தி ஏற்படும். அதனால் இல்லைன்னா மந்திரத்தை வெறுமை சொல்லிகிட்டே இருக்கிறதுனால மந்திரத்தில் சித்தி ஏற்படாதானதுனால இது எல்லாராலையும் சாத்தியம் இல்லையே. எளிமையாக இருக்கக்கூடியவர்கள், எளிமை என்று இந்த இடத்துல சொல்கிறார், அவர் சொல்கிறது எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் என்றால் இது போன்று கஷ்டப்பட்டு இவை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அனுஷ்டானத்துடன் சொல்லக்கூடிய அந்த அளவு கைமுதல் அற்றவர்களாக நாம் இந்த யுகத்தில் இருக்கமே, நமக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டு அதற்கு பதிலாக இந்த 10 பாசுரத்தை சொல்கிறேன். கண்ணன்களினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே அம்மே. அதாவது நாம் ஒரு வழக்கு தமிழில் ஒரு எளிமையாக இருக்கிறவா சொல்கிறதுன்னா அம்மானு கூட சொல்ல, அம்மே அப்படின்னு நாரணமேன்னு சொன்னாலே போகிறோம். நீ
நாரணனேன்னு சொல்ல வேணாம், நீ தின்னம் நாரணமே கண்ணன் கயலினை. அதனால தான் அவருடைய பாசுரங்கள் எல்லாம் 4 அடி இருந்தாலும் இது வந்து கஷ்டமாக இருக்க போகிறதுன்ட்டு 2 அடி தான். சொல்கிறது சுலபமாக இருக்கணும், இது எல்லாராலையும் கஷ்டப்பட வேணாம், இது மீதியெல்லாம் நொட்டு பண்ணுறதுன்றது கஷ்டம். இது சொல்கிறதுக்கும் சுலபமாக இருக்கணும், எல்லாராலையும் சொல்லக்கூடியதாக இருக்கணும், உயர்ந்த விஷயமாக இருக்கணும், உயர்ந்த பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், அந்த மோட்சம் என்பதை வாங்கி கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது போன்ற எல்லா நியமங்கள் எல்லாம் உயர்ந்த விஷயமாகவும் இருக்க வேண்டும், வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயமாகவும் இருக்க வேண்டும், அந்த வேதத்தின் பொருளாகவும் இருக்க வேண்டும், சொல்லக்கூடியவர்களுக்கு எளிமையாக இருக்க வேண்டும். அவர்கள் அதை மாற்றி சொன்னாலும் அவர்கள் பக்தியோடு அதை சொன்னால் அவர்களுக்கு அதனுடைய பலனும் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கண்ணன் கயலினை, அவனுடைய கயலினைகள், அவன் திருவடிகளை நன்னும் மனமுடையீர், யார் அவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ. என்ன நிருசிம்மன் இந்த இடத்துல மட்டப்பள்ளி மங்களாஷ்டகம் அவ்வளோ சுலபமாக கொடுக்கப்பட்ட விஷயம். அது மட்டப்பள்ளி மங்களாஷ்டகத்தினுடைய விசேஷம் என்ன? சர்வபாபைஹி பிரமுச்சதை, எல்லா பாபங்களையும் ஒழித்து என்னுடைய திருவடியிலை உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். முமுக்ஷு உபாசிய தேவதை என்று பெயர் நிருசிம்மனுக்கு. மோட்சத்தை விரும்புகிறவர்கள் உபாசிக்க வேண்டிய தேவதையானவன் நிருசிம்மன். அப்படிப்பட்ட நிருசிம்மனை அடைவதற்கு தின்னம் நாரணமே ஒரே வழி. நாரணமேன்னு சொன்னால் போருமே. அந்த வார்த்தையை நீங்கள் பக்தியோடு சொன்னால் அவனை நாராயணனேன்னு சொல்ல வேணாம், நாராயணனேன்னு சொல்ல வேணாம். அஷ்டாட்சரத்திற்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அங்கன்யாச கரன்யாசங்கள்லாம் பண்ணி அந்த பரித சுத்தமாக அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ண வேணாம். தின்னம் நாரணமே, இந்த நாரணமேன்ற பதம் இருக்கு, அது சுலபமாக எளிமையானவன், பகவான் எளிமையானவன். அவனை அடைவதற்கு இந்த கண்ணன் கயலினை என்பதை சொல்லுங்களேன், அது போருமே. அதுக்கு மேலே சொல்கிற நாரணன் எம்மான் பாரணங்காலன் வாரணன் தொலைத்த காரணந்தானே. நாரணன் எம்மான், எனக்கு அம்மா அவன், எனக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும். எம்மான் என்கிறதற்கு இந்த சித் அச்சித் பதார்த்தங்கள் எல்லாவற்றிலும் ஊடி இருப்பவன் அவன், ஆத்மாவா சரீரமாக கொண்டுள்ளவன், சரீரி அவன். நாரணன் எம்மான், அந்த நாரணனானவன் எனக்கு ஆத்மாவாக இருக்கிறான். அவனே எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாக அவனே இருக்கிறான், பரமாத்மாவாக அவனே இருக்கிறான். பாரு அணங்கு ஆளன், பாறை அணங்கு ஆளன்னா எனக்கு எஜமானன் அவன். அவன்தான் பார் என்றால் இந்த பூமி, இந்த பூமாதாவினுடைய நாதனும் அவனே. வாரணங்காலன், வாரணன் தொலைத்த அவன் அவதார காலத்தில் என்ன பண்ணுறான்? அந்த கொலையா பீடத்தில் அந்த சம்ஹரிக்கிறான், அந்த யானைகளை வெல்கிறான். அந்த வாரணங்காலன் வாரணம் தொலைத்த காரணந்தானே, எல்லாவற்றிற்கும் காரணம் அவனே ஆன. யார் அவன்றதை சொல்கிறார். அவ்வளோ எளிமையானவனாக இருக்கிறவன் யாருன்னா இந்த சிருஷ்டி கிரமத்தில் முன்னாடி இருக்கிறத சொல்ல கடைசியே சொல்கிறார். நாரணன் எம்மான், முதல்ல நாரணன்னு, அந்த நாரணம்னு அவனை எளிமையானவன்னு சொல்லிட்டு, அவன் அவ்வளோ எளிமையானவன் யார் அவன் தெரியுமா அவனுக்கு? உங்களுக்கு அவன் வந்து பாரணங்காலன். இந்த சிருஷ்டி கிரமத்தில் கடைசியானது இந்த பூமியானது. அந்த மீதி பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் தாண்டி அந்த அபிய பிருத்திவி என்கிற இந்த பிருத்திவியானது கடைசியாக சிருஷ்டி கிரமத்தில் இருக்கக்கூடியது. இவை எல்லா இங்கே பரியந்தம் மேலே வரைக்கும் எல்லாவற்றிற்கும் எஜமானானவன், எனக்கும் எஜமானானவன், இவை எல்லாவற்றிற்கும் எஜமானானவன். அவன் எளிமையானவன், அவன் இவ்வளோ காரியங்கள் பண்ணியிருக்கானவன். ஒரே ஒரு சரித்திரத்தை இந்த இடத்துல சொல்லிட்டு, அந்த கிருஷ்ணனுடைய விஷயத்தில் சொல்லிட்டு, இதெல்லாம் பண்ணியிருக்கான் அவனுடைய அவதார காலத்தில். அவனை வாரணம் தொலைத்த காரணம் தானே, எல்லாவற்றிற்கும் 5வது காரணமாக இருக்கக்கூடியவன் பகவான் என்பது. ஏனென்றால் தெய்வம் தொய்வாத்திர பஞ்சமம் என்று பகவான் எல்லா விஷயத்திலையுமே 5வது காரணமாக இருக்கிறான். இப்போது இந்த உபன்யாசம் இந்த இடத்துல நடக்கிறதுன்னா, இந்த விசேஷம் இந்த திருமஞ்சனம் நடக்கிறதுன்னா, இதற்கு முதல் காரணமாக நம்முடைய சரீரம் என்பது முதல் காரணமாக இருக்க வேண்டும். இந்த சரீரம் என்பது தான், இது வந்து உட்கார்லன்னா இந்த விஷயமானது நடக்காது. சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் 2வது காரணம். அந்த இந்திரியங்கள் மட்டும் வேலை செய்யாது, இந்திரியத்தை ஏவக்கூடிய மனசானது 3வது காரணம். இப்போ வாக்கேந்திரியம் இருக்கிறது என்றால் அந்த வாக்கேந்திரியம் தானாக வேலை செய்யாது. அந்த வாக்கேந்திரியத்தை சொல்லக்கூடியது, எதிர இருக்கவர்கள் கேட்கக்கூடியது, அதை வேலை செய்ய வைக்கக்கூடிய மனசானது 3வது காரணம். மனசு தானே தனித்து வேலை செய்யாது.
மனசை ஏவக்கூடிய ஜீவாத்மா உள்ள, இந்த ஜீவாத்மா இருந்தால் தானே இதெல்லாம் வேலை செய்யும். அந்த ஜீவாத்மாவானது நான்காவது காரணம். ஜீவாத்மா தனித்து வேலை செய்ய முடியாது. இதையும் ஏவக்கூடியவன் பரமாத்மா. தெய்வம் தெய்வார்த்த பஞ்சமம் என்றால் ஐந்தாவது காரணமாக பகவான் எல்லா விஷயத்திலும் ஊடுருவி இருக்கிறான். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறான். இந்த இடத்துல சொல்கிறார் நம்மாழ்வார், நாரணனெம்மான் பாரணங்காலன் வாரணம் தொலைத்த காரணம் தானே. எல்லாவற்றிற்கும் காரணம் அவன் தான். அவன் என்ன பண்ணுறான்? அப்படிப்பட்ட காரணமானவன் என்ன பண்ணணும் அவன்? அதை சொல்கிறார் அடுத்த பாசுரத்தில். தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வான். எல்லாம் அவன் தான். தானே உலகெல்லாம், இந்த உலகெல்லாம் அவன் தான் படைக்கிறான். தானே படைத்து தானே இடந்தான். அதாவது வராக சரித்திரத்தை சொல்கிறார் இந்த இடத்துல. அந்த பூமியை அவன் இரண்யாட்சசன் எடுத்து சமுதிரத்தில் இறங்கின போது அதை இடந்தான். நில கோட்டிடை வெந்தா என்று இந்த இடத்துல அந்த தானே உலகெல்லாம் தானே படைத்து இடந்து தானே உண்டுமிழ்ந்து பிரளய காலத்தில் தானே அதை உண்கிறான். தானே மறுபடியும் சிருஷ்டி கிரமத்தில் வெளியில் விடுகிறான். தானே உண்டுமிழ்ந்து தானே ஆள்கிறான். இது எல்லாம் அவன் தான். தானே ஆள்வானே என்று சொல்லி இந்த இடத்துல விசேஷமாக இந்த இடத்துல அதற்கு ஒருத்தர் அப்போது அந்த இடத்துல ஒரு சமயத்தில் அது எப்படி தானே படைத்திடந்து தானே எல்லா சங்கல்பத்து மாத்திரத்தில்னு சொல்லிட்டா போருமா? தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வான இது மொத்தத்தையும் ஒத்தனை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால் அது எப்படி அது எனக்கு எப்படின்னு புரியலையே. அது எதனால் அது எனக்கு அதை ஊகிக்க முடியலையே. அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதற்கு சுலபமாக சாஸ்திரத்தில் வெளியில் எங்கேயும் போய் பார்க்க வேணாம். நம்ம மாதத்தில் கொஞ்ச நாள் ஒட்டடை அடிக்காது இருந்தாலே தெரிஞ்சிடும். ஒட்டடை கொஞ்ச நாள் அடிக்காது இருந்தோன்னா சிலந்தியானது இருக்கும், தான் உருவாகும். அது தானே என்ன பண்ணுன்னா ஒரு நூல் மாதிரி விட்டுண்டு வரும். அது தானே அதை படைத்திடந்து மறுபடியும் தானே அதை சாப்பிட்டுன்னு போகும். தானே உண்டுமிழ்ந்து அந்த சிலந்தி வலையில் இருக்கும். சிலந்தியை பார்த்து ஒரு சின்ன அல்பமான ஜந்து அதுவே இத்தனை காரியம் பண்ணுறது. இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்பது வியாக்கியானம். அதனால் தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே. அப்பேற்பட்டவனை ஆழ்வான் ஆழ்நீர் கோள்வாய் அரவணையான் தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரே. இது ரொம்ப அழகான பாசுரம். ஆழ்வான் ஆழ்நீர் பார்க்கடல்ல எங்கே படுத்துட்டுருக்கான்? அந்த அனந்த சயனத்தை கோள்வாய் அரவணையான் என்றால் அந்த அனந்த சயனமான அந்த ஆதிசேஷனுடைய படுக்கையில் படுத்துட்டு இருக்கான். ஆதிசேஷன் நித்தியசூரி. அப்போது அங்கே படுத்துட்டு இருக்க அவனை நாம் எப்படி அடைய முடியும்னா ரொம்ப சுலபமான வழி சொல்கிறார். தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரே. அவனுக்கு நீங்கள் உங்களை வாயால் சொல்லுங்கோ, அவனை பற்றி பாடுங்கோ, அவனை பற்றி புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை பண்ணுங்கோ. நாழ்வாய் நாடீரே. எங்கே போவீங்கோ? நீங்கள் அவனை ஆதிசேஷனுக்கு என்ன உண்டோ அதே போகங்கள் உமக்கும் கிடைக்கும். அதே கைங்கரிய பிராப்தியானது உனக்கும் கிடைக்கும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த பாசுரத்தினுடைய பெரிய விஷயம். அதில் அடுத்தது எப்படி பண்ணணும் ஆராதனன்றதை சொல்கிறார். நாடீர் நாடோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. நாடீர் நாடோறும் நித்தியம் அவனை பற்றி சிந்திச்சுட்டே இருங்கோ. உண்ணும்போது துஞ்சும்போது அழைமின் துயர்வரில் நினைமின் என்று படுத்துக்கச்சே நினச்சிக்கோங்க. மறுபடியும் காத்தாலே எழுந்துக்கச்சே நினச்சிக்கோங்கன்னா அந்த தூங்குற சமயத்துலேயும் அவனை நினச்சிட்டுதான் ஆகும். எல்லா சமயத்துலையும் நினச்சிக்கோங்க, அவனை நினச்சிட்டே இருங்கோ. நாடீர் நாடோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம். இந்த இடத்துல இந்த மலர் கொண்டு என்பதில் ரொம்ப அவருக்கு ஆழ்வாருக்கு ரொம்ப இதற்கு முன்னாடி திருநாவாய் க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லச்சு மல்லிப்பூ பாசுரம்னே பேர். அந்த மல்லிப்பூ புஷ்பத்தினால எப்படி அர்ச்சிக்கணும்னு சொல்கிறவர் இந்த இடத்துல மறுபடியும் அதே விஷயத்த சொல்கிறார். நாடீர் நாடோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. அவனை நீங்கள் சென்று அடையலாமே. எப்படி? அவனை புஷ்பத்தை இட்டு அர்ச்சியுங்கள், வாடாமலர் கொண்டு அர்ச்சியுங்கள். இப்போ இந்த இடத்துல அடியேன் ஒரு விசேஷமான விஞ்ஞாபனம், அதுவும் சுவாமியினுடைய ஆக்கியினால் அந்த விஞ்ஞாபனமானது. இந்த மலர்கள் என்பது பகவானுக்கு மிகவும் பிடித்தது. நல்ல வாசனை வாடாமலர் கொண்டு என்றால் நல்ல உத்தமமான மலர்களை, வாசனையுள்ள மலர்களை, முட்கள் எதுவும் இல்லாமல் அழகாக அதை ஸ்வீகரித்து அந்த மலர்களினாலேயே பகவானுக்கு அர்ச்சனை, திருவடியில் அர்ச்சனை பண்ணணும். எவ்வளோ புஷ்பங்கள் சேர்த்தாலும்
பகவான் ஏற்றுட்டே இருப்பான். சமீபத்தில் 1,00,000 தாமரை இதழ்கள்னால அர்ச்சனை நடக்கணும் என்று ஆகி அது சமீபத்தில் வெங்கடேசன் தெருவில் சுவாமியினுடைய சன்னதியில் நடந்தது. அதுபோன்று பரமாசி ரோகிணி என்றும் 1008 தாமரை புஷ்பங்களினாலேயும் மற்ற விசேஷ வாசனை புஷ்பங்களினாலேயும் பகவானுக்கு அர்ச்சனை நடக்கவிருக்கிறது. ஒவ்வொரு ஆவர்த்தி முடிவிலேயும் பகவத் அர்ச்சனையானது அது போன்று நடைபெறும், விசேஷமாக நடைபெறும். புஷ்ப யாகமாக அதுவும் நடக்கப் போகிறது. வாடாமலர் கொண்டு நாடீர் அவன் நாமம். அதுபோன்ற புஷ்பங்கள், துளசி புஷ்பங்கள் இவற்றை பகவானுடைய திருவடியில் சமர்ப்பிக்கணும்னா அதற்கு அந்த புஷ்பம் எங்கிருந்து வந்தது என்பது அதை பொறுத்து அந்த புஷ்பத்திற்கு லட்சணங்கள் சொல்லப்படுகின்றன. அதில் முக்கியமாக புஷ்பமானது விலை கொடுத்து வாங்குதல் என்பது 2ஆம் பட்சம், 2ஆம் பட்சம், 3ஆம் பட்சம். தன்னுடைய விலை கொடு துளசியானது ஒரு காட்டிலேருந்து பறிச்சுட்டு வருதுன்றது 3ஆவது பட்சம். விலை கொடுத்து வாங்குதல்ன்றது இன்னொரு 2ஆம் பட்சம். இன்னொருத்தர்கிட்டேருந்து வாங்கிக்கிறதுன்றது அதுவும் அதமம். இதையெல்லாம் ஆச்சாரியர்கள் இதெல்லாம் பகவானுக்கு நிஷித்தம். இது வேற வழி இல்லைன்னா அதை சேர்க்கணுமே ஒழிய, உனக்கு வழி இருக்கும்போது கட்டாயம் உன்னுடைய சொந்த இடத்திலேயே புஷ்பம் செடிகள் வளர்த்து அந்த புஷ்பத்தினாலேயும் துளசியினாலேயும் பகவானை ஆராதித்தால் அதுதான் ஆராதனத்திலேயே உத்தமமான ஆராதனம். புஷ்ப ஆராதனம் என்பது ஒருவர் வாங்கி கொடுத்து இல்லை கடையில் வாங்கியோ இல்லாமல் தன்னுடைய கிரகத்திலேயே தான் அதை அந்த புஷ்ப செடிகளை இட்டு அந்த புஷ்பம் வரக்கூடிய புஷ்பங்களினால் துளசியினாலேயும் பகவானை ஆராதித்தல் என்பது மிகவும் விசேஷம். அதனால சுவாமியினுடைய யஜ்ய வாட்டிகை மட்டப்பள்ளி மகாக்ஷேத்திரத்தில் இப்பொழுது புஷ்பங்கள் இத்தனை நாள் அந்த இடத்துல இப்பொழுது சிறிது நேரம் முன்பு அங்கு பெரிய கோசாலை இருக்கிறது. கிட்டத்தட்ட 108 பசுக்கள் இருக்கின்றன என்று சொன்னேன். இந்த பசுக்கள் எல்லாம் அந்த இடத்துல புஷ்ப செடிகள் வைத்தால் பசுக்கள் எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா அந்த இடத்துல இப்போ நம்மை போன்று அந்த இடத்துல பசுக்களும் பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் கோ சம்ரக்ஷணம். பசுக்களை எப்போவுமே வெளியில் இருக்கிறதுன்னு கிடையாது. யஜ்ய வாட்டிகையில் சுற்றி வந்துட்டு இருக்கும். எப்பொழுதுமே அந்த இடத்துல பசுக்கள் இருக்கும். அதனால் இந்த பசுக்கள் அந்த புஷ்பங்களை எல்லாம் துவம்சம் பண்ணிடும், சாப்பிடும் என்பதனால இத்தனை நாட்களுக்காக இது எல்லாம் யஜ்ய வாட்டிகை முடிந்த பின்பு இப்பொழுது சமீபத்தில் அந்த 32 ஸ்தம்பங்களுக்கு நடுவிலேயும் மண்டபத்தை சுற்றியும் அந்த யஜ்யவாட்டிகா அந்த அறைகள் அதை சுற்றியும் புஷ்ப செடிகளும் துளசி செடிகளும் அமைப்பதற்காக ஒரு பெரிய புஷ்ப நந்தவனமானது க்ஷமிக்கணும் அந்த நந்தவனமாது வாடாமலர் கொண்டு பாடீரவன் நாமம் என்பதற்கேற்ப அந்த இடத்துல ஸ்ரீமத் அழகேசிங்கரே வந்த மாதிரி இருக்கு. அழகேசிங்கர் அந்த இடத்துல மிகவும் அனுகிரகிச்சாச்சு. இப்போ சமீபத்தில் அந்த மட்டப்பள்ளி மகாக்ஷேத்திரத்தில் அந்த வாடாமலர் கொண்டு பகவானை அர்ச்சிப்பதற்காக ஒரு பெரிய நந்தவனமானது இப்பொழுது அதை கட்டுமான பணியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நந்தவன விசேஷத்தில் பாகவதோத்தமர்கள் எல்லோரும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். பாகவதோத்தமர்கள் இதில் அனுகிரகிக்க வேண்டும். அவர்களுக்கும் அந்த நந்தவனத்திலே வரக்கூடிய அந்த புஷ்ப கைங்கரியம், பகவானுக்கு வரக்கூடிய புஷ்ப கைங்கரியத்திற்கு பாகவதோத்தமர்கள் எல்லோருக்கும் அது சேர வேண்டும் என்கிற அனுகிரகத்தினால மட்டபள்ளிநாதனும் நம் சுவாமியும் அந்த இடத்துல அந்த புஷ்ப செடிகள் அதை அமைப்பதற்காக இந்த இடத்துல இப்பொழுது அனுகிரகித்திருக்கிறார்கள். பாகவதோத்தமர்கள் யார் யாருக்கு யதாசக்தி அதற்கு முடியுமோ 3200 ரூபாய் என்பது அதற்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சுவாமியினால். இந்த புஷ்ப கைங்கரியத்திற்காக பகவானுக்கு அந்த வாடாமலர் கொண்டு பகவானை ஆராதிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்திற்கேற்ப அந்த வாடாமலர்கள் அந்த இடத்துல வர வேண்டும். அதை கொண்டு பகவான் ரிசும்மன ஆராதனத்திற்கு அது உபயோகப்பட வேண்டும். ரிசும்ம ஆராதனம் விசேஷமானதுனால இந்த இடத்துல இந்த புஷ்ப கைங்கரியத்திற்கு பாகவதோத்தமர்கள் யதாசக்தி சமர்ப்பிக்கலாம் என்று இந்த இடத்துல சவினயம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதனால் நாடீர் நாடோறும் வாடாமலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே, அவனை அடையலாமே. அப்பேற்பட்டவன் யார்? அவன் எங்கே இருக்கான்? அவன் இங்கே சுலபமாக இருக்கானா? நேரம் பார்க்க முடியுமா? அவனா கட்டாயம் பார்க்கலாம். எங்கே போனா? மேயான் வேங்கடம் தாயா மலர்வண்ணன்
பேயார் முலையுண்ட வாயான் மாதவனே, வேங்கடம் சர்வ பாபங்களையும் பொசுக்கக்கூடிய அந்த மலை மேலே நின்றுட்டு இருக்கானே, அந்த தயாசதகத்தில் சொல்லக்கூடிய தயாமூர்த்தியான அந்த ஸ்ரீனிவாசன் வேங்கடநாதன், அந்த மேயான் வேங்கடம், அவன் காயா மலர்வண்ணன். அவன் என்னென்ன காரியம்லாம் பண்ணியிருக்கான்னா, அவன் கிருஷ்ணாவதாரம் பண்ணப்போ அந்த பூதனையை சம்வரித்தான். அந்த பேயார் முலையுண்ட வாயான் மாதவனேன்னு சொல்கிறார். இந்த இடத்துல மாதவன் என்று சொல்லுங்களேன்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட மாதவனை மாதவனன் என்று ஓதவல்லீரே. உங்களால் சொல்ல முடியாட்டா கூட பரவாயில்ல, மற்றவா சொல்லச்சேவாது உட்காந்து கேளுங்கோ. மாதவா 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 மாதவா, இது கூட சொல்ல முடியாதா? மாதவன் என்று ஓதவல்லீரே. என்னால் முடியலையே, சொல்ல முடியலையேன்னு உங்களால் இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஜபம் நடக்கிற இடத்துல போய் மாதவா மாதவான்னு 4 பேர் சொல்லச்சு என்னால் முடியலேன்னு சொல்கிறத கேட்க கூடவா முடியாது? காதுக்கு மூடி போடாது தானே பகவான் வச்சிருக்கான். ஓதவல்லீரேல் என்றால் கேட்கவாது கேளுங்கண்ணே. ஓதவல்லீரேல் இதொன்றும் அடையா ஏதம் சாராவே. ஏதும் உங்ககிட்ட வராது. அந்த பாபம் முன்னாடி, சரணாகதிக்கு முன்னாடி அந்த பாபங்கள் போய் அதற்கப்புறம் சரணாகதிக்கு அப்புறம் நாம் பண்ணக்கூடிய பாபங்களை இங்கேயே அனுபவிக்கணும். அந்த பாபங்களும் உம்மை விட்டு போயிடும். மாதவன் என்று நீங்கள் சொன்னால் சரணாகதிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய நீங்கள் அந்த பாபங்களை இங்கேயே அனுபவிக்கணும். அந்த பாபங்கள் புண்ணியமும் ஆனாம். புண்ணியம் ஒரு பொன்னாலான விலங்கு, பாபமானது இரும்பினாலான விலங்குனால எல்லாவற்றையும் ஏதம் ஒன்றுள்ளா தீதொன்றும் அடையா ஏதம் சாராவே. சாரா ஏதங்கள், இதற்கு 2 நிர்வாகம். ஏதங்கள் சாரான்னு ஒரு நிர்வாகம், சாரா ஏதங்கள் என்று நிர்வாகம். இது எல்லாம் நான் பண்ண முடியுமா என்ற ஒரு கேள்வி. சாரா ஏதங்கள் நீரார் முகில் வண்ணன், அந்த பேரார் ஓதுவார் ஆறார் அமரரே. யார் யார் அவன் பேரை சொல்கிறாளோ, யார் யார் அவன் பேரை பாடுறாளோ அதை ஒரு வாட்டி சொன்னால் கூட போருன்று. எப்பயோ சொன்னால் பகவான் ஞாபகம் வச்சுப்பணும். பகவான் ஞாபகம் வச்சுட்டு இதற்கு நம்ம பேரை அன்னைக்கு இவன் சொல்லிட்டானேன்னு அன்னைக்கு திரௌபதி கிருஷ்ணான்னு கோவிந்தான்னு கூட்டதை இன்னைக்கு வியாக்கியானம், இந்த இடத்துல ஈடு வியாக்கியானம் வட்டிக்கு கடன் ஏடுறது போல நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வட்டி கடன் வாங்கிட்டார், 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டார். 2 வருஷம் வெளியூருக்கு போயிட்டார். அவர் அசலையும் கட்டலை, வட்டியும் கட்டலை. 2 வருஷம் கழிச்சு வந்துட்டு அவர் அந்த யார்கிட்ட கடன் வாங்கினாரோ, சுவாமி நான் எவ்வளோ தரணும், அந்த கடனை அடைக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னொடனே, சுவாமி தேவரீர் 1.5 லட்ச ரூபாய் தரணும் அப்படின்னொடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். 1.5 லட்சத்தோட 1/2 லட்சம் வட்டி, 1 லட்ச ரூபாய் முதல் நினச்சிட்டார். அதனால் 1.5 லட்சம் கொடுக்கணுன்னு சந்தோஷப்பட்டார். உடனே அவர் சொல்கிறார், இது வட்டி மாத்திரம், இன்னும் அசல் இருக்குது, அது 1 லட்சம், மொத்தம் சேர்ந்து 2.5 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு. இது போன்று இது இங்கே வட்டி வாங்கின நிலைமை இல்லை. பகவானுக்கே பகவான நாமம், அவன் திருநாமத்தை சொல்லி அவனிடம் மனது வைத்து மனது லயித்து அவனுடைய திருநாமத்தை ஒரு வாட்டி சொல்லிட்டோன்னா அவன் மனசில் இந்த வட்டிக்கு கடன் ஏறுற மாதிரி அவன் மனத்தில் வியாக்குலம் ஏறுறதான். இவனுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்டே இருக்கானான் பகவான். அதனால தான் நீரார் முகில் வண்ணன் பேரார் ஓதுவார் ஆறார் அமரரே. அவர்கள் அங்கே வைகுண்டலோக பிராப்தி அவனையே அடைவார்கள். அமரர்க்கு அறியான், அந்த பிரம்ம ருத்ராதி அவர்களுக்கே கண்ணுக்கு கிடைக்காதவன், அவர்கள் தேடி அலைந்தாலும் கிடைக்காதவன். அமரர்க்கு அறியானை அமர்கட்கு எடியானை அமரத் தொழுவார்கட்கு அமரா வினைகளே. அவனை விழுந்து சேவிங்கோ அமரத் தொழுவார்கட்கு. இது ஏற்கனவே அவர் அந்த திருவன்வண்டூரில் சொல்கிறார். இதை 3 நிலைகளை சொல்கிறார் பகவானை எப்படி சேவிக்கணும்னு. அதுபோன்று இந்த அமரத் தொழுவார்களுக்கு அவனுக்கு அஞ்சலி பண்ணுங்கோ, கீழே விழுந்து சேவிங்கோ. எப்படி சேவிக்கணும்னு சொல்லித்தரேன். சொல்லி கொடுத்துட்டு அமரத் தொழுவார்கட்கு அமரா வினைகளை, எந்த வினைகளும் இருக்காது உங்ககிட்ட. வினைகள் மலரிட்டு வினைகள் இருள் என்னும். அதாவது வினைகள் என்பது நமக்கு ஏற்கனவே பூர்வ ஜன்மத்தில் செய்த வினைகள், இப்பொழுது பண்ணக்கூடியது. இவை எல்லாம் பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமி என்கிற கூடிய எல்லாவித பாப குவியல். அந்த பாப குவியல் எல்லாவற்றையும் பொசுக்கக்கூடியது இருள் என்னும் அந்த அஞ்ஞானம் என்கிற இருள். அந்த இருள்கள் எல்லாவற்றையும் நீக்கி முனைகள் வெறிவிப்போம். முனைகள் என்றால் நிறைய கூட்டமாக. எப்போது சுனைனன் மலரிட்டு நினைவின் நெடியானே. எல்லா பாசுரத்தையும் இப்போ பாருங்க, பகவத்கீதையில் ஒருத்தருக்கு பகவத்கீதை பூர்த்தியாக அத்தியனம் பூர்த்தியாக அதை பகவத்கீதை சொல்லணும், நொற்று பண்ணி சொல்லணும்னு ஆசை அவருக்கு. நொற்று பண்ணோன்னா முதல்ல அதை சந்த கற்றுக்கணும், அதுக்கப்புறம் அவரே வச்சுன்னு படிக்கணும். அது பண்ணிட்டு இதை நொற்று பண்ணுறதுன்றது. அவர் கொஞ்ச நாள் ஒரு ஆச்சாரியன்ட்ட போனார். அவர் பகவத்கீதை புஸ்தகத்தை கொடுத்தார். முதல்ல 2 ஸ்லோகம் சொல்லி கொடுத்தார்.
இதை முதல்ல நொட்டு பண்ணிட்டு வரோம் அப்படின்னு. அவர் கொஞ்ச நேரம் முதல் 2 ஸ்லோகத்தில் அவருக்கு ஓடவே இல்லை. இது என்னது அதுன்ட்டு ஒன்றொன்னா பிரித்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டே இருந்தால் ஏகப்பட்ட அத்தியாயம், 18 அத்தியாயங்கள் இருக்குது. ஐயோ அப்படின்னு, இவ்வளோ அத்தியாயங்கள் நான் எப்போ கற்றுண்டு அடியேன் எப்போ இதை நொட்டு பண்ணி எப்போ சொல்ல போகிறேன்ட்டு மறுபடியும் ஆச்சாரியன்ட்ட வந்துட்டேன். ஆச்சாரியன்ட்ட வந்து, சுவாமி இதில் 18 அத்தியாயங்கள் இருக்குது, 18 அத்தியாயங்கள் அடியனால் முடியாது, ஏதாவது ஒரு முக்கியமான அத்தியாயம் சொல்லுங்கள். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் இருக்குது, முக்கியமான அத்தியாயங்கள் சொல்லுங்கள், அது மாத்திரம் அடியேன் சந்தையாக கற்றுண்டு தேவத்தை கற்றுக்கிறேன்னு. அவர் வந்து 1வது அத்தியாயத்தை விட்டுடு, 2வது விட்டுடு, 3வது விட்டுடு, 4வது விட்டுன்னு எல்லாத்தையும் விட்டுடுன்ட்டார். விட்டுட்டு கடைசியில் 18வது அத்தியாயம், மீதி எல்லாத்தையும் விட்டுடு, 17 விட்டுடு, அந்த விட்டுட்டு 18வது அத்தியாயமான இந்த 18வது அத்தியாயத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு மோட்ச சந்நியாசம். அப்போது அந்த 18வது அத்தியாயத்தை பிடிச்சிக்கணுன்னே அதை எடுத்தார் அவர். அதை எடுத்து போட்டி பார்த்தார். சுவாமி இவ்வளோ ஸ்லோகம் இருக்குது, 72 ஸ்லோகம் இருக்குது, இது இவ்வளோ ஸ்லோகம் எங்கேருந்து நான் நோட்டு பண்ண முடியும், அடியனால் முடியாது. இதில் முக்கியமாக சில ஸ்லோகங்கள் குறித்து கொடுத்துருங்கோ, அதை சொல்லிக் கொடுங்கோ, அதை மாத்திரம் சொல்கிறேன் அடியேன்னு. சரி, எல்லா ஸ்லோகத்தையும் விட்டுடுன்ட்டு பகவான் கிருஷ்ணனுடைய கடைசி 2 பேச்சு, மன்மனா மத்பக்த என்கிற ஸ்லோகமும், அதற்கப்புறம் வந்து சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் விரஜ அகந்த்வா சர்வபாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா, இந்த 2 ஸ்லோகத்தை சொன்னார். இவர் 2 ஸ்லோகத்தை பார்த்தார். இதில் மறுபடியும் இவருக்கு இதுக்கு முன்னாடி சமஸ்கிருதமோ இல்லை அந்த ஸ்லோகமோ கற்றறியாதவரானதுனால அதை பார்த்தோன்னே அதுவே பிரமிப்பாக இருக்குது. இதை பார்த்து இதுக்காக தான் நம்ம ஆழ்வார் கண்ணன் கையினை சொல்லியிருக்கார், மோட்சத்துக்கு போகிற சமயத்தில் இந்த மாதிரிலாம் அவஸ்தைப்படாதீங்கன்னு. அவர் என்ன சொல்கிறார், மன்மனாபக்தத்தை 2 ஸ்லோகத்தை பார்த்துட்டு 2 ஸ்லோகம்னா உபதிரவமாக இருக்குது சுவாமி, கஷ்டம், ஏதோ இதில் ஒன்று சொல்லும் அதை பிடிச்சிக்கிறேன்னு. அவர் என்ன பண்ணேன், சரி மன்மனாபக்தத்தை என்கிற அந்த மத்தியாஜின்னு அந்த ஸ்லோகத்தை விட்டுடு. கடைசி பேச்சு கிருஷ்ணனுடைய இது என்னது, சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் விரஜ அகம்த்வா சர்வபாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா அப்படின்றது இந்த ஸ்லோகத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு. உடனே அவர் பார்த்தார், இது இவ்வளோ பதங்கள் இருக்கு, இவர் ஒவ்வொன்றா இடமா இருந்தார். இவர் வந்து சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம், இவர் ஒவ்வொரு பதமாக என்ன ஆரம்பிச்சிட்டார். எண்ணி பார்த்துட்டு ஐயோ அப்படின்னார். ஆச்சாரியன் அடி அசந்து போயிட்டார், ஐயோ சொல்கிறேன் சுவாமின்னு, இவ்வளோ பதங்கள் இருக்கு, இவ்வளோ பதங்களை நொற்று பண்ண முடியாது அப்படின்னார். அதற்கும் ஆச்சாரியன் நம்மாழ்வாருடைய நிலை அவர் அதற்கும் ஆச்சாரியன் கீழே இறங்கி வந்து அது சர்வதர்மான் விட்டுடுவதை, சர்வதர்மா பரித்யஜ்யன நன்கு விட்டுன்னு அர்த்தம், அதையும் விட்டுடு, மாமேகம் சரணம் ரஜா அதையும் விட்டுடு, அகம்த்வா சர்வபாப எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் ஒரு பதம் இருக்கு பாரு, மா சுச்சஹா, இதை மாத்திரம் விடாத, கெட்டியமாக பிடிச்சிக்கோ. யாராவது வந்து உங்ககிட்ட வந்து பகவத்கீதை தெரியுமான மாலை தட்டின்னு சொல்லு, என்ன சொல்லணும், ஸ்ரீ கிருஷ்ண உவாச்சா மா சுச்சஹா, வேற எதுவும் வேணாம், இது மாத்திரம் சொல்லு, தெரிஞ்சுக்கோ போறோன்னே அவருக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. ஸ்ரீ பகவான் உவாச்சா ஸ்ரீ கிருஷ்ண உவாச்சா மா சுச்சஹா, இதை சொல்லி 2 வாட்டி சொல்லி பார்த்துட்டார். நல்லா வாயில் வந்துடுத்து நுழைஞ்சிடுத்து, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பகவத்கீதையோட மொத்த சாரம் கிடைச்சிடுத்து அவருக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் அவர்கிட்ட கேள்வியே கேட்குறேன், இத்தனை நாளியாக கேள்வி கேட்கல. சுவாமி மா சுச்சஹான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். என்ன முதல்ல அப்போ அவர் அந்த ஸ்லோகத்துக்கே அர்த்தம் சொல்கிறார். இந்த கண்ணன் கையிலையும் அதே தான், சர்வதர்மான் பரித்யஜ, எல்லா தர்மத்தையும் விட்டு என்னையே பற்று அப்படின்னு. உடனே ஒருத்தர் எழுந்து கேட்டார், அப்போ சந்தியாவந்தனத்தை விட்டுட்டோமா இது. உடனே அடுத்த கேள்வி, உடனே சர்வதர்மான் பரித்யஜ அப்படின்னா உன்னால் எதை அனுஷ்டிக்க முடியாதோ, அது நித்திய கர்மானுஷ்டானங்களை விட சொல்லலை, பெரிய பெரிய யஜ்யங்கள்லாம் போய் நீ வந்து கஷ்டப்பட்டு உன்னால் முடியாத கஷ்டம், அதை அனுஷ்டிக்கிறவா அதுக்கான அந்த மகான்கள் அவர்கள் அனுஷ்டிக்கட்டும், உன்னால் முடியாதது நீ அதை விட்டு. ஆனால் நித்திய கர்மாவான சந்தியாவந்தனமோ மற்ற கர்மானுஷ்டானங்களோ கட்டாயம் பண்ணியானம், அது உன்னால் பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள். அதற்கு மேலே இன்னொரு அழகான வியாக்கியானம் உண்டு முக்கூர் அழகிசிங்கருடையது, அதுவே ஒன்று விட்டுட்டு போடும். சர்வதர்மான் பரித்யஜன நீ விட்டுன்னு கிடையாது, இந்த இதில் வந்து ஒரு இதுவும் ஒன்றால் பண்ண முடியாது, அதுவே ஒன்று விட்டுட்டு போயிடும், இருக்கிறது மீதி தான் நீ பண்ண வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி வியாக்கியானம் பண்ணியாரு அழகிசிங்கர், முக்கூர் அழகிசிங்கர். இந்த இடத்துல சர்வதர்மான் எல்லாம் சொல்லிட்டு மா சுச்சஹா அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டோடனே, கவலைப்படாதே, அவ்வளோதான். கிருஷ்ணன் சொன்னான் கவலைப்படாதேன்னு சொன்னான் அப்படின்னோடனே இவருக்கு இப்போ கவலை வந்துடுத்து. கவலைப்படாதேன்னு சொன்னான் நான் கிருஷ்ணன், அது எப்படி கவலைப்படாத இருக்க முடியும், நான் நித்தியம் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அல்லாட வேண்டியதாக இருக்குது,
இப்போ பசங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்குது, படிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. நித்தியம் வந்து இந்த தேக யாத்திரைக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு கவலைப்படாத எப்படி இருக்க முடியும்? ஒரு மாதம் சம்பளம் ஒரு 2 நாள் கழிச்சு வந்ததுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது போன்று ஏகப்பட்டது இருக்குது. கவலைப்படாமல் இருக்க எப்படி சுவாமி முடியும் அப்படின்னா, இருக்க முடியும். கிருஷ்ணன் சொன்னபடி நடந்தால் கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னார் அவர் ஆச்சாரியர். உடனே கிருஷ்ணன் என்ன சொன்னான் சுவாமி அப்படின்னு பகவத்கீதை ஆரம்பத்திலேருந்து படிச்சுட்டு அது வந்து இந்த மாசுஜகா என்கிற பதம் வந்து பகவத்கீதை ஆரம்பத்திலேருந்து கொண்டு போய் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே விட்டுடுவோன்னு. இது கிருஷ்ணனுடைய வாக்கு. கிருஷ்ணன் இவ்வளோ வாக்கு சொல்லி அதுக்கப்புறம் கடைசியில் முக்கியமான விஷயமான மாசுஜகா என்பதை கடைசியில் சொன்னான். நம்மாழ்வார் அதெல்லாம் சொல்ல ஆரம்பத்திலேயே கண்ணன் கயலினை நன்னும் மனமுடையீர் நன்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. நீ நாராயணனேன்னு சொல்ல வேணாம், நாரணனேன்னு சொல்ல வேணாம், அம்மேன்னு சொல்லு, நாரணமேன்னு சொல்லு. அவ்வளோ எளிமையானவன், அதையாவது சொல்ல கற்றுக்கோன்னு ஆரம்பத்திலே சொல்லிடுற. சொல்லிட்டு இந்த கடைசியில் இந்த அந்த சாராயுதங்கள் நீரார் முகில் வண்ணன் பாராமுலையொன்ற வாயான் மாதவனே மாதவன் என்று ஓதவல்லீரே தீதொன்று முறையாயுதம் சாராவை சாராயுதங்கள் நீரார் முகில் வண்ணன் பேரார் ஒதுவார் ஆறார் அமரரே அமரர்க்கு அரியானை தமர்கட்கெளியானை அமரத் தொழுவார்கட்கு அமரா வினைகளே வினைவல் இருளென்னும் முனைகள் வெறுவிப்போம். அப்புறம் சுனை நன் மலரிட்டு நினைமின் நெடியானே. சுனை நன் மலரிட்டு பகவானுக்கு தாமர புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ இஷ்டம். சுனையினன் மலரிட்டு நன்றாக இந்த இடத்துல அந்த சுனையில விளையக்கூடிய அந்த புஷ்பத்து கஜேந்திர மோட்சத்தை ஞாபகப்படுத்துறாரு. இந்த இடத்துல பகவான் குருவாயூரப்பன் இப்போது ஜபம் நடந்தது, கையில் புஷ்பம் வச்சுருக்க. நாராயண பட்டத்திரி கேட்குற, குருவாயூரப்பா அது என்ன புஷ்பம் கையில் வச்சுருக்கே அப்படின்னா, அந்த அன்றைக்கு கஜேந்திர மோட்சத்தில் யானை கொடுத்த அந்த புஷ்பத்தை இன்றைக்கும் கையில் எரிஞ்சு நின்றுருக்கான் பகவான். அந்த தாமர புஷ்பத்தை அதிலேருந்து ஒரு தண்டு போய் பகவானுடைய திருவடி மாமேகம் சரணம் பிரஜா என்பது அந்த புஷ்பத்தினாலேயே காமிக்கிறான். அப்பேற்பட்ட சுனைநன் மலரிட்டு நினைமின் நெடியானே. இந்த நினைமின் நெடியானே என்பதில் தான் எல்லா ஆச்சாரியர்களும் ஈடுபடுகிறார்கள். நினைமின் நீ கொஞ்சம் நினைச்சுட்டன்னா அவன் ஏகமா உன்னை பத்து நினைச்சுட்டே இருப்பான். அகலில் அகலும் அணுகில் அணுகும்னா, நாம் ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சா அவன் ஒரு அடி தான் பின்னாடி எடுத்து வைக்கிறான். நாம் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைத்தால் அவன் 2 அடி முன்னாடி எடுத்து வைக்கிறான் என்பது ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானமானதுனால அப்பேற்பட்டவன் நினைமின் நெடியானே. அப்பேற்பட்டவன் பெரிய அவன் அந்த உலகெல்லாம் அளந்தவன் உன்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறான். அப்பேற்பட்ட நெடியானுடைய அருள் சூடும் படியான் கடகோபன். இந்த கடகோபனான அடியேன் இந்த நொடியாயிரத்து 10 அடியாருக்கு அருள் பேரு. எல்லாரும் அவனை அடைவதற்கு இதுதான் சுலபமான வழி. இந்த கண்ணன் கையிலனையே திருப்பி திருப்பி சொல்லுங்க, எத்தனை வாட்டி முடிஞ்சாலும் சொல்லுங்க. 2 அடியில் தான் எழுதியிருக்கேன், 4 அடியில் எழுதலை. உயர்வல உயர்நலம் உடையவன் யவனவன் மனநன்ன மலகவர என்று இந்த வாயில நுழையாத பதங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் விஷயமோ ரொம்ப அதிகமான விஷயம் இது. இதை திருப்பி 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 சொல்லிகிட்டே இருங்கோ. கண்ணன் கையிலனையே சொல்லிண்டோ இருங்கோ என்பது சுவாமியினுடைய நம் சுவாமி ஸ்ரீமது உபய வேதாந்த முக்கூஷி லக்ஷ்மி நரசிம்மாரிய மகாதேசிகனுடைய ஆக்யை. அதுபோன்று எல்லோருக்குமே அந்த ஒவ்வொருத்தருக்கு அந்த கிருஷ்ணனுடைய விஷயத்தில் ஒவ்வொரு அனுபந்தம், ஒவ்வொரு ஈடுபாடு. ஸ்ரீமத் இந்திமேட்டு அழகிய சிங்கருடைய அனுஷ்டானத்தில் எப்பொழுதுமே பீஷ்மஸ்துதியானது எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருப்பார். அவருடைய அந்த அந்திம காலத்தில் கூட அவருடைய அந்த பீஷ்மஸ்துதியை சொல்லிகிட்டே இருந்தார் என்பது கூடவே இருந்த அவருடைய சிஷ்யர்கள் எல்லோரும் சிஷ்ரூஷ மண்டவா சொல்லுவார். அது போன்று இந்த கண்ணன் கையினை என்பது நம் சுவாமிக்கு மிகவும் ரொம்ப பிடித்த இந்த 10 பாசுரங்கள். ரொம்ப ஈடுபாடு அந்த பாசுரங்களில். அது எத்தனை வாட்டி சொன்னாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம்னு சொல்லுவேன். அப்பேற்பட்ட அந்த கண்ணன் கையினை என்கிற இந்த 10 பாசுரங்களையும் மட்டப்பள்ளி நாதன் அருளிய மட்டப்பள்ளி மங்களாஷ்டகத்தையும் அதுபோன்று நம் முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அனுகிரகித்த பஞ்சாமிர்த ஸ்தோத்திரம் நம் சுவாமிக்கு ரொம்ப ஈடுபாடு. அந்த பஞ்சாமிர்த ஸ்தோத்திரம் இது எல்லாமே அந்த ஹரிசிங்கர் அவரை பற்றி அந்த இது சொல்ல செய்ய சுவாமி எழுதியாச்சு. பஞ்சாமிர்த ஸ்தோத்திர மாலோலம் பிரணிபத்தியாகும் சொர்ணஸ்ரீந்து ஹரிந்ததா மங்களாதிரமா சிம்மம். ரொம்ப அழகான ஸ்லோகம். அதுவும் ரொம்ப எளிமையாக அந்த மண்டபத்தில் இருக்கிற பெருமாளை போய் சேவிக்கவே வேணாம். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுவிட்டு அவளை நேராக போய் சேவிக்கிற மாதிரி அது இங்கேருந்தே அவளை நாம் அனுபவிக்கலாம். அங்கே போச்சே 2 ரெட்டிப்பு அனுபவம். என்ன இவாள்லாம் இங்கே இருக்காளே அப்படின்றத நன்னா தெரிஞ்சுட்டு சேவிக்கக்கூடியதான அழகான பஞ்சாமிர்த ஸ்தோத்திரம் அழகிய சிங்கர் அனுகிரகம் பண்ணது.
இவையெல்லாம் 1008 ஆட்டி அனுசந்தானம் பண்ண போகிறோம். 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் மாசி ரோகிணி, அஷ்டமியுடன் சேர்ந்த ரோகிணி. இது மட்டப்பள்ளி மகாக்ஷேத்திரத்தில் விசேஷமாக நடக்க போகிறது. இதற்கு எல்லோரும் கூடியிருந்து குளிர்ந்தேரோர் எம்பாவாய் என்று இந்த யுகத்தில் நமக்கு நாம சங்கீர்த்தனம் என்பது ரொம்பவும் விசேஷமானது. மற்ற எல்லாவற்றை விட அதிகமாக பல நற்பலன்களை கொடுக்கக்கூடியது நாம சங்கீர்த்தமானதுனால பகவான் நாமாவை தனித்து சொல்லாமல் கூடியிருந்து எல்லோரும் சேர்ந்து இந்த பகவான் நாமாவை அதை தீர்த்தத்தில் பகவான் என்று சும்மனையும் கிருஷ்ணனையும் ஆவாகனம் பண்ணி ஜபரூபமாக யக்ய மந்திர ஜபரூபமாக அந்த யக்ய மந்திர ஜபத்தின் நடுவில் அக்ஷர மாலையில் அந்த தாபனீய உபனிஷத்தில் வரக்கூடிய அக்ஷர மாலையில் கண்ணன் கைலினையும் மட்டவள்ளி மங்களாஷ்டமும் மாலோலம் இந்த பஞ்சாமிர்த ஸ்தோத்திரமும் 1008 வாட்டி அனுசந்திக்கப்பட்டு அந்த தீர்த்தத்தினால் மந்திரத்தினால் அந்த அந்த நிர்வாகம் பண்ணப்பட்ட அந்த தீர்த்தத்தினால் பகவானுக்கு அன்றைக்கு திருமஞ்சனம் நடந்து அந்த தீர்த்தத்தினால் அங்கே இருக்கக்கூடிய 108 பசுக்களுக்கும் அன்றைக்கு அவபிருத ஸ்நானம், அன்றைக்கு கோபூஜை விசேஷமாக நடந்து அதற்கப்புறம் அந்த தீர்த்தம் எல்லோருக்கும் புரோட்சிக்கப்பட்டு கொடுக்கும் என்பதனால முக்கியமாக ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேர்ந்த இந்த நன்னாளிலே நிருசிம்ம ஆராதனம் எல்லாவற்றையும் முமுக்ஷு உபாசிய தேவதையினால ஏகைக பலலாபாய தேவகா என்பது கிடையாது. எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவன் நிருசிம்மன் என்பதனால முமுக்ஷு மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவனுக்கு இந்த ரோகத்தில் இருக்கக்கூடிய ஐகிகமான அந்த ஐஸ்வர்யமோ ஆரோக்கியமோ எல்லாமே அவன் கொடுத்து விடுவானானதுனால நிருசிம்ம ஆராதனம் என்பது விசேஷம். அதில் நிருசிம்மனுக்கு பிரீத்தியான அந்த கண்ணனுக்கு பிரீத்தியான அந்த கோ சம்ரக்ஷணம், அந்த கோ ஆராதனம், கோ பூஜை என்பது மிகவும் விசேஷமானதுனால அந்த தீர்த்தம் எல்லோருக்கும் அன்றைக்கு சேருவது, எல்லோருக்கும் பிதர்தோஷங்கள் இருந்தாலும் மற்ற தோஷங்கள் இருந்தாலும் அவை நிருசிம்மனால் ஒரே க்ஷணத்திலே போக்கடிக்கப்பட்டு எல்லோருக்கும் அவரவர்கள் மனதிலே என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்களோ யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் சொல்லிய வாக்கின்படி நீங்கள் எதையும் பகவான் கிட்ட கேட்கவே வேணாம். நீங்கள் மனசில் என்ன நினைச்சுட்டு இருக்கன்றத சர்வேந்திரியைகி அபிவினா சர்வம் சர்வத்திர சர்வதா யோஜானாதி நமாமியாத்யம் தமகம் சர்வதோ முகம் என்று வெளியிலேயும் உள்ளேயும் இருக்கக்கூடியதை தீர பார்க்கக்கூடியவனானதுனால இந்திரியங்களிலே அவன் அமைவதனால அந்த இந்திரியங்களிலே வேலை செய்பவன் நிருசிம்மனானதுனால அப்பேற்பட்ட நிருசிம்மன் நீங்கள் அவனிடத்துல எதுவுமே கேட்க வேணாம், கேட்கக்கூடாது என்பதே சுவாமியினுடைய வாக்கு. அவனிடம் நம் மனதில் நினைத்து கொண்டிருப்பதை அவனே அறிவான், அவனே அதற்கு கொடுப்பானானதுனால யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்கிற இந்த ஆண்டாள் சொன்ன வாக்கையே நிருசிம்மன் இடத்துல சொன்னான். நீங்கள் வந்த காரியம் என்னென்பது அவன் நன்கு அறிவானானதுனால அதை அவனே ஆராய்ந்து அனுகிரகம் நன்றாக அனுகிரகம் பண்ணிடுவான் என்பதை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு இங்கே பூர்வாஷாடா நட்சத்திரத்தில் விசேஷமான இந்த நன்னாளிலே பகவான் இங்கே நிருசிம்மன் யக்ஞமூர்த்தி நிருசிம்மனுக்கும் டோலை கண்ணன் அந்த நவநீத கிருஷ்ணனுக்கும் சுதர்சன ஆழ்வாருக்கும் நம்மாழ்வாருக்கும் ஸ்ரீமத் ஆதிவன் ஷடகோபேதீந்திர மகாதேசிகனுக்கும் நம் சுவாமிக்கும் இப்பொழுது திருமஞ்சனம் விசேஷமாக நடக்கப் போகிறது. பாகவதோத்தமர்கள் எல்லோரும் கூடியிருந்து அந்த திருமஞ்சனத்தை சேவித்து அதற்கப்புறம் தீர்த்த பிரசாதம் எல்லாவற்றையும் ஸ்வீகரித்து கொண்டு ஸ்வீகரிக்க வேண்டும் என்று சவினயம் பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரலாக வேண்டும் என்று சவினயம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः வாதித்பிவ சிரோபங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய சிரம் விஜேதாம் புவி ஸ்ரீராமானுஜ சித்தாந்த நிர்தாரண துரந்தரः ஆதிவன் ஷடகோபாக்ய யதீந்திரோ விஜேதாம் புவி ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம திவ்யபாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ஸ்ரீரங்க ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமः श्रीमते श्रीवन षडगोप श्री वीरराघव षडगोप यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्रीवन षडगोप श्री वेदांत देशिक यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्री लक्ष्मी नृसिम्ह दिव्यपादुका सेवक श्रीवन षडगोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्रीवन षडगोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमद्वय वेदांत रम स्वामी मुक्कू श्री लक्ष्मी नृसिम्हार्य महादेशिकाय नमः. சின்னதான் ஐஷிங்கர் ஒன்றும் இல்லை, இதுக்கு வேணும் ஐஷிங்கர் இன்விடேஷன் பஞ்சாமிர்த சோத்திரம் நடுவில் நாம சங்கீர்த்தனம்னு ஒன்று பண்ணியாச்சு. 43ஆம் பட்ட ஐஷிங்கர் நாம சங்கீர்த்தனம் பண்ணியாகும். அது பிரசித்தமானது. நாரசிம்மா ஸ்ரீமன் நாரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மான்னு சொல்லிட்டு அந்த கர்லாக்கட்டை வச்சுன்னு பண்ணியாகும்.
அது எல்லாரும் சொல்லலாம், சொல்கிறவாள் அதையும் சேர்த்துக்கோன்னு சொல்லி சொல்கிறேன். சுவாமி அதாவது கொஞ்சமாக ஆரம்பித்து வேகமாக முடிச்சாகும். ஐஷிங்கருடைய 100வது திருநட்சத்திரம் நைமிஷாரண்யத்தில் விஜய ஐஷிங்கர் பண்ணியாச்சு. அதை வந்து ஐஷிங்கர் பரவச்ச இடத்துக்கு ஐஷிங்கர் வைக்கிற தேவை கொண்டு போனால் அங்கே நல்ல கூட்டம் இருந்து ஐஷிங்கர் இது பண்ணார். அங்கே போனோடனே வடூர் சுவாமியை உபன்யாசம் பண்ண சொல்லி சாச்சாச்சு ஐஷிங்கர். வடூர் சுவாமி தன்னுடைய ஐஷிங்கர்கிட்ட இருந்த அனுபவங்கள்லாம் சொல்லி அழுதுண்டே சொல்லியிருந்தேன். இருந்தால் அத்தனை பேரும் அழுதா. அந்த ஒரு 300-400 பேர் இருப்பான், எல்லாரும் அழுதாத. அழுதுட்டு எல்லாருக்கும் என்ன இந்த மாதிரி இருக்க வேண்டாம், ஐஷிங்கருடைய நாம சங்கீதத்தை நான் சொல்லும்போது சொல்லிட்டு உறக்க நாரசிம்மா ஸ்ரீமன் நாரசிம்மா லக்ஷ்மி நாரசிம்மா அப்படின்னு சொல்லு. கடைசியில் இது வரைக்கும் வேலை பண்ண வந்தேன். அதையும் சேர்த்துட்டேன்னா அந்த ஐஷிங்கருடைய பூராஷாட நட்சத்திரமா இருக்கிறதுனால அந்த ஐஷிங்கருடைய இதுவும் அதில் சேர்ந்துடும். அவருடைய 5 பேருடைய இதுவும் அதில் வரும் அப்படின்னு ஒரு விஞ்ஞாபனம் அவசியம். அப்படி நேற்று தான் வந்து சுவாமியினுடைய இதில் வந்து இந்த விருத்தாந்தத்தை கேட்டுட்டு இருந்தேன். நாரசிம்மா இது அது நாரசிம்மா லக்ஷ்மி அவரே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவார் நைமிஷாரண்யத்துலமா. அது சுவாமி நிறைய சாதிச்சிருக்காரு. இந்த புராணத்திலேருந்து ஆரம்பிச்சு அதையும் சேர்த்துக்காக அவசியம். ஐஷிங்கர நேரம் வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சுவாமி இருக்கார் மெசேஜ் கொடுத்துருந்தேன். நீ பூராஷாடமாக இருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு சம்பந்தம் உண்டு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி கலந்துள்ள ரொம்ப சந்தோஷம்.